ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட்ஸ் இஸ் மொனேஷியஸ். மொனேஷியஸ் அப்படின்னா என்னப்பா, அதாவது ஒரு பிளான்ட்ல ஒன்று ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனோ இல்லைனா மேல் செக்ஸ் ஆர்கனோ மட்டும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது மொனேஷியஸ். ஆப்ஷன் கார்சிகா பப்பாயா. கார்சிகா பப்பாயால பார்த்தீங்க அப்படின்னா டயேஷியஸ், அதாவது போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஒரே பிளான்ட்ல இருக்கும். சாரா அப்படிங்கிறது சாரேஷியே அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தது. இது வந்து ஒரு கிரீன் ஆல்கைப்பா. ஓகே, இந்த ஆல்கே பார்த்தீங்கன்னா மொனேஷியஸ், அதாவது ஒன்லி மேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கலாம் இல்லைன்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் மட்டும் இருக்கலாம். இதான்ப்பா ஆன்சர். மெர்கான்ஷியா பாலிமார்பா. மெர்கான்ஷியா அப்படிங்கிறது என்னதுப்பா, லிவர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொனேஷியஸா டயேஷியஸ். ஓகே, அடுத்து சைக்கஸும் பார்த்தீங்க அப்படின்னா டயேஷியஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாரா. நெக்ஸ்ட், a typical angiosperm embryonic sac at maturity. இப்போ ஒரு angiosperm embryonic sagல எத்தனை செல்ஸ்பா இருக்கும், அதாவது கீழே 2 synergid செல்ஸ் இருக்கும், மேலே ஒரு எக் செல் இருக்கும். ஒவ்வொரு செல்லையும் ஒரு நியூக்ளியை இருக்கும்பா. அதே மாதிரி அதோட ஆசிட்ல பார்த்தீங்கன்னா சலாசல் எண்டில் ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து 3 இருக்கும். அப்போ இதில் 3 செல்ஸ் இருக்குது, இதுலேயும் 3 செல்ஸ் இருக்குது, வித் 3 நியூக்ளியை இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியை இருக்கும். இதுக்கு பேர் போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் எத்தனை செல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செல் தான்ப்பா. இது 1 2 3, இது வந்து 4 5 6. ஓகே, நடுவில் சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜ் பெரிய செல்பா, விச் பியர்ஸ் 2 நியூக்ளியை. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது என்னதுப்பா, 8 நியூக்ளியேட் அண்ட் 7 செல்லா, 7 நியூக்ளியேட் அண்ட் 8 செல்லா, 7 நியூக்ளியேட் அண்ட் 7 செல்லா, 8 நியூக்ளியேட் அண்ட் 8 செல்லா. அதாவது 8 நியூக்ளியே இருக்குது, 3 3 6, நடுவில் வந்து 2. ஸோ 8 நியூக்ளியேட் 7 செல்லில் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்மே ஆர் பிரசன்டின். கம்மே அப்படிங்கிறது எதுலப்பா இருக்கு, மோசஸா, டெரிடோஃபைட்ஸா, ஜிம்னோஸ்பர்மா, லிவர் வேர்ட்ஸில் தான்ப்பா. இந்த தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு மொட்டு மாதிரி ஒரு பட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேர் கம்மே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்மே கீழே விழுந்து நியூ ஆர்கானிசம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, when the centromere is situated in the middle of the 2 equal arms of the chromosome, the chromosome is referred to as. அதாவது சென்ட்ரோமியர் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து இருக்கு, 2 equal half chromosome இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க, மெட்டாசென்ட்ரிக்கா, டீலோசென்ட்ரிக்கா, சப்மெட்டாசென்ட்ரிக்கா, அக்ரோசென்ட்ரிக்கா. இப்போ பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா குரோமோசோம் சென்ட்ரோமியர் நடுவில் இருக்கும், 2 குரோமோசோமும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். இப்படின்னா இது மெட்டாசென்ட்ரிக். இதே குரோமோசோம் மேலே இருக்கும். ஓகே, 2 குரோமோசோம் ஈக்குவல் லென்த்தில் வந்து இருக்காது. எப்படின்னா இது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக். ஓகேவா, அப்போ அக்ரோசென்ட்ரிக் க்ளோஷர் டு த எட்ஜ் நோக்கி இருக்கும். இப்படின்னா அக்ரோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக்னா என்னப்பா, அதாவது சென்ட்ரோமியர் பார்த்தீங்கன்னா எட்ஜில் வந்து இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் வந்து குரோமோசோம்ஸ் இருக்கும். இப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் டீலோசென்ட்ரிக். வந்து குரோமோசோம்ஸ் இருக்கு, சென்ட்ரோமியர் நடுவில் இருக்கு அப்படின்னா அது வந்து மெட்டாசென்ட்ரிக். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக்பா. of the following stages of meiosis involves division of centromere. அதாவது எந்த மியாட்டிக் டிவிஷன்ஸில் சென்ட்ரோமியர் வந்து சென்ட்ரலில் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாஃபேஸ் 2பா. அதாவது மியாசிஸ் 2ல் அனாஃபேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா மியாசிஸ் 2னாலே லைக் மைட்டாசிஸ் மாதிரி தான் நடக்கும். அதாவது சென்ட்ரோமியர் நடுவில் ஸ்ப்ளிட் ஆகி சிஸ்டர் குரோமாட்டின் தனியாகும், இந்த குரோமாட்டின் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு போயிரும்பா. ஓகே, நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் இன் சொர்க்கம். சொர்க்கம் அப்படிங்கிறது என்ன பிளான்ட்டுப்பா, அதாவது சோளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது இது வந்து பார்த்தீங்கன்னா C3 பிளான்ட்டா C4 பிளான்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா C4 பிளான்ட். இப்போ C4 பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பண்ணி என்ன ஸ்டேபிள் ப்ராடக்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய OAA, ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். இதான்ப்பா ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, த ஃபேக்டர் தட் லீட்ஸ் டு ஃபவுண்டர் எஃபெக்ட் இன் எ பாப்புலேஷன். எந்த ஃபேக்டர் வந்து ஃபவுண்டர் எஃபெக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் சாப்டரில் ஹார்டி-விங்பர்க் பிரின்சிபலில் வந்து இருக்கும்பா. அதில் வந்து 5 ஃபேக்டர்ஸ் இட் வில் அஃபெக்ட் த ஈக்லிபிரியம் ஆஃப் ஹார்டி-விங்பர்க் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். P plus Q is equal to 1 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது ஹார்டி-வின்பர்க் பிரின்சிபல். இந்த ஈக்லிபிரியமை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள் என்ன, ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது 5 ஃபேக்டர் படிச்சிருப்போம்ப்பா. ஒன்று ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ, அடுத்து ஜீன் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ட்டு. இப்போ எந்த ஃபேக்டர் வந்து எஃபெக்டை காஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, நேச்சுரல் செலெக்ஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், மியூட்டேஷனா, ஜெனட்டிக் ட்ரிஃப்டா? ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் தான். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னா என்னப்பா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட ஒரு பாப்புலேஷனுடைய அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் ஏ
கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பாப்புலேஷன் வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு நியூ ஏரியாவுக்கு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மைக்ரேட் ஆகி ஏதோ ஒரு புது ஐலாண்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த ஐலாண்டில் ஹியூமன் பாப்புலேஷன்ஸே கிடையாது. அப்போது அந்த பாப்புலேஷன்ஸில் இங்கேருந்து மைக்ரேஷன் ஆகி போனால் அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்காங்கல்ல, இவங்க மூலமாக தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க. அப்போ இவங்க தான் வந்து ஃபவுண்டராக இருக்காங்க அந்த நியூ பாப்புலேஷன்ஸ்க்கு. புரியுதா? அப்போ இதுதான் வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறதா ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் இந்த பாப்புலேஷனை காஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. ஃபர்ஸ்ட், மெச்சூர் sieve tube elements possess a conspicuous nucleus and usual cytoplasmic organelles. மெச்சூர் sieve tube வந்து conspicuous nucleus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது வந்து தப்புப்பா. மெச்சூர் sieve tube elements வந்து possess a conspicuous nucleus சொல்லியிருக்காங்களா, இது வந்து தப்புப்பா. அதாவது நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஓகேவா? இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த ஃபுட்டு தான். நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். இது வந்து நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்கரெக்டாக தான் நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எது தவறோ அதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? அப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். மைக்ரோபாடிஸ் ஆர் ப்ரெசன்ட் போத் இன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஆமாப்பா, மைக்ரோபாடிஸ் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். த பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் ஃபார்ம்ஸ் எ பேரியர் பிட்வீன் த மெட்டீரியல்ஸ் ப்ரெசென்ட் இன்சைட் த நியூக்ளியஸ் அண்ட் தட் ஆஃப் த சைட்டோபிளாசம். ஆமாம், இப்போ நியூக்ளியஸ்க்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் பேரியராக தான் இருக்கும். Nuclear pores act as a passage of proteins and RNA molecules in both directions. அதாவது இதுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் போர்ஸ் இருக்கும். அது மூலமாக ஆர்என்ஏவோ மற்ற கண்டென்ட்லாம் வந்து சைட்டோபிளாசம்ல இருந்து நியூக்ளியஸ்குள்ளே போகிறதும் நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் வர்றதுமா இருக்கும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது தவறான ஆன்சர்? மெச்சூர் sieve tubes வந்து கான்ஸ்பியஸ் நியூக்ளியஸ்ங்கிறது தவறு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமென்சாலிசம் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ். அமென்சாலிசம் அப்படின்னா என்ன? ஒருத்தவங்க வந்து லூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரெண்டு பேர் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்க லூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து லூஸும் பண்ண மாட்டாங்க, கெயினும் பண்ண மாட்டாங்க, நியூட்ரலாக இருப்பாங்க. அதான், அதாவது ஸ்பீசிஸ் ஏ வந்து நெகட்டிவ், அதாவது மைனஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்களா, அவங்க லூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்பீசிஸ் பிக்கு வந்து எதுவுமே இல்லை. இதுதான் அமென்சாலிசம்ப்பா. பட் அடுத்தடுத்து உள்ளதையும் நம்ம பார்க்கணும். ஸ்பீசிஸ் ஏ வந்து கெயின் பண்ணுது, ஸ்பீசிஸ் பி வந்து கெயின் பண்ணுது. அப்போ ரெண்டு பேர் வந்து என்னப்பா இதுக்கு ரெண்டு பேரும் கெயின் பண்ணாங்கன்னா இது வந்து மியூட்டாலிசம்ப்பா. ஓகே, அதே மாதிரி ஸ்பீசிஸ் ஏ வந்து லூஸ் பண்ணுது, ஸ்பீசிஸ் பியும் லூஸ் பண்ணுது. அப்போ ரெண்டு பேரும் நடுவில் நடந்தது என்ன? காம்படிஷன் நடந்து ரெண்டு ஸ்பீசிஸுமே வந்து லூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், ஸ்பீசிஸ் ஏ வந்து கெயின் பண்ணுது, ஸ்பீசிஸ் பி வந்து நியூட்ரலாக இருக்கு. ஓகே, அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமென்சாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கமென்சாலிசம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம சரியான ஆன்சரை படிக்கிறத விட எது ராங் ஆன்சர் நம்ம படித்தோம்னா இது மூலமாக நம்ம வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும்ப்பா. அதாவது ப்ரீவியஸ் இயரில் இப்போ நம்ம ஒரு 100 கொஷின்ஸ் பார்க்குறோன்னா 100 கொஷின்ஸ் கீழே உள்ள அந்த 4 ஆப்ஷன் நம்ம படிக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 400 கொஷின்ஸ் நம்ம படித்த மாதிரி இருக்கும். இதில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ the amount of nutrients such as carbon, nitrogen, phosphorus and calcium present in the soil at any given time is referred to as. அதாவது ஒரு சாயிலில் இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் கால்சியம் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. கிளைமேக்ஸா, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியா, ஸ்டேண்டிங் ஸ்டேட்டா, ஸ்டேண்டிங் கிராப்பா? கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னப்பா? இப்போ ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டே இருப்பாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா அன்டில் ஈக்லிபிரியம் டு த என்விரான்மெண்ட்டில் என்ன டெம்பரேச்சர், என்ன சீதோச நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பு, மார்ஃபாலஜி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாற்றிட்டு ஒரு ஆர்கானிசம் வந்து சர்வே ஆகுதுல்ல, அதுக்கு பேர் தான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி, கிளைமேக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிடையாது. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஸ்டாண்டிங் ஸ்டேட்னா என்ன, ஸ்டாண்டிங் கிராப்னா என்ன? ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். என்னென்ன இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்? கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் கால்சியம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் ஸ்டேட். ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ், எவ்வளோ பயோமாஸ் இருக்கு அதை சொல்கிறது தான் ஸ்டாண்டிங் கிராப். அப்போ என்னப்பா இதுக்கு ஆன்சர்? ஸ்டாண்டிங் ஸ்டேட் தான் ஆன்சர். ஓகே, next, which of the following algae contains mannitol as a reserve food material? எந்த ஆல்கையில் mannitol வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்டோகார்பஸ்.
எக்டோகார்பஸில் தான் மேனிடால் அப்படிங்கிறது ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது. பட் அடுத்த ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். கிரேசிலேரியா அப்படிங்கிறது ரெட் ஆல்கைப்பா. இந்த ரெட் ஆல்கையில் பார்த்தீங்கன்னா எது ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது? ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஓகே, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இதுதான் வந்து ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது. அதே மாதிரி வால்வாக்ஸ் லோத்ரிக்ஸ். வால்வாக்ஸ் லோத்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் ஆல்கைப்பா. வால்வாக்ஸ் லோத்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் ஆல்கைப்பா. இதில் எது ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் வந்து ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது. என்னப்பா ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது எக்டோகார்பஸ். எக்டோகார்பஸில் தான் மேனிடால் அப்படிங்கிறது ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது. Next question பாருங்க. In spite of interspecific competition in nature, which mechanism the competing species might have evolved for their survival? அதாவது interspecific competitionனா என்னப்பா? Two different organism same food materialக்கு compete பண்ணிச்சு அப்படின்னா அது interspecific competition அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Resource partitioningா, competitive releaseஆ, mutualismஆ, predationஆ? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் கீழ இருந்து வரேன். predation அப்படிங்கிறது என்னப்பா? ஒன்னு இன்னொன்னு வந்து அடிச்சு சாப்பிடுறது. எஸ், ஒன்னு தான் வந்து கெயின் பண்ணிக்கிறோம், இன்னொருத்தவங்க லூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப predation கிடையாது. மியூச்சுவலிசம்னா என்ன? ரெண்டு பேருமே அதனால வந்து கெயின் பண்ணிக்குவாங்க. அப்ப இதுவும் கிடையாது. காம்படிட்டிவ் ரிலீஸ்னா என்ன? நம்ம பர்னாக்கிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். பர்னாக்கிள் சேத்தாமிலஸ் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பர்னாக்கிள் பலானஸ் வந்து இருக்கும். ஓகே, இந்த பர்னாக்கிள் சேத்தாமிலஸ்னுடைய கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்னாக்கிள் பலானஸ் பாத்தீங்கன்னா இந்த சேத்தாமிலஸை வந்து க்ரோ பண்ண விடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கு. அப்ப காம்படிட்டர் இங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்னாக்கிள் பலானஸ் தான். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சேத்தாமிலஸ்னுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. இதுக்கு பேரு தான் காம்படிட்டிவ் ரிலீஸ். இந்த இடத்துல காம்படிட்டர் யாருன்னா பலானஸ் தான். ஓகே, ஸோ சேத்தாமிலஸ் வந்து அதனுடைய எண்ணிக்கையில பெருகிக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் காம்படிட்டிவ் ரிலீஸ் அப்படிங்கிறது. அப்போ ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெர்ப்லெஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய என்சிஆர்டியில். அப்போ என்ன ஆகும்? இப்போ 5 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து ஒரு சேம் மரத்தில் வந்து சேம் மரத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபுட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைமில் டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசம்ஸ் வந்து சாப்பிடுது. ஒரு பேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீவ் சாப்பிடுது, இன்னொன்று வந்து சீட் சாப்பிடுது, இன்னொன்று வந்து ஃப்ரூட் சாப்பிடுது. ஓகே, இந்த மாதிரி 5ம் ரிசோர்ஸ் வந்து பார்ட்டிஷனிங் பண்ணி சாப்பிடுது. எல்லாமே வந்து எவால்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜெனிரா லைக் செலாஜினெல்லா அண்ட் சால்வினியா ப்ரொடியூஸ் 2 கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ். such plants are known as. அதாவது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ் அப்படின்னா ஹோமோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது ஹோமோசோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம ஸ்பெல்லிங்கையும் கரெக்டாக படிக்கணும். ஹோமோசோர்ஸ் அப்படிங்கிறது தப்பு, ஹெட்டிரோசோர்ஸும் தப்பு, ஸ்போர் தான்ப்பா கொடுக்கும். ரெண்டும் ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்போர்னா அது ஹோமோஸ்போர். ஓகே, 2 கைண்ட் ஆஃப் ஸ்போர்னு இங்கே கொடுத்துட்டாங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்போர்னாலே என்னப்பா? ஹெட்டிரோஸ்போர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, the site of perception of light in plants during photoperiodism is. அதாவது பிளான்ட்டினுடைய சைட்ல வந்து ஃபோட்டோ பீரியாடிசம் வந்து நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் ஃபோட்டோ பீரியாடிசம்னா என்னப்பா? டே லென்த் வேரியேஷன்ஸ்ப்பா. இப்போ சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். இப்போ பாருங்க, இப்போ சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டினுடைய டியூரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த வின்டர், கம்பேர்ட் டு த ஸ்ப்ரிங். அப்போ ஒவ்வொரு சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா சன்லைட்டினுடைய டியூரேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சீசனலாக வந்து அந்த பிளான்ட்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரூட் கொடுக்கறது, சீட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி. அப்போ த சைட் ஆஃப் பெர்செப்ஷன் ஆஃப் லைட் இன் பிளான்ட்ஸ் டூரிங் இந்த ஃபோட்டோ பீரியாடிசம்ல எந்த சைட்ல லைட்டினுடைய பெர்செப்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. ஷூட் அபெக்ஸா, ஸ்டெம்மா, ஆக்சிலரி பட்டா, லீஃபா? அப்வியஸ்லி லீஃப் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா plants follow different pathways in response to environment or phases of life to form different kinds of structure. This ability is called. இப்போ இது எந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா plant growth and development சாப்டர்லப்பா. இப்போ பிளான்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய லீஃப்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா சேம் லைஃப்லேயே வந்து அதோட சேஞ்சஸ் இருக்கும். இப்போ என்விரான்மெண்ட்க்கு என்ன எக்ஸாம்பிள்? ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர் கப் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ த வாட்டருக்கு கீழே அதோட லீஃப் வந்து ஊசியா இருக்கும். எபோவ் த லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதோட லீஃப்னுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும்பா. அப்போ சேம் பிளான்ட் பட்டர்கப் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா அதாவது என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட லீஃப்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதாவது பிலோ த வாட்டர் ஊசி மாதிரி இருக்கும் அதோட லீஃப், எபோவ் த வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராடாக இருக்கும் லீஃப். அதே மாதிரி அதோட லைஃப் சைக்கிளில் வந்து எப்படி வந்து சேஞ்சஸ் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரியாண்டர், இப்போ கொத்தமல்லி இருக்குல்ல, அது வந்து யங் ஏஜில் வேற மாதிரியும் அடல்ட் ஸ்டேஜில் வேற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கைண்ட் ஆஃப் எபிலிட்டியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. இப்போ கிறிஸ்டே அப்படிங்கிறது எங்கப்பா இருக்கும்? இன்ஃபோல்டிங்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா.
அதாவது மைட்டோகாண்ட்ரியா இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள உள்ள இந்த இன்ஃபோல்டிங்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு வந்து 3 ஆன்சர். இப்போ 3 எதுல இருக்குன்னு பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங்ல. இப்போ இதுல தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதுல 5 ஃபர்ஸ்ட் 1ல வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. 2ல 1, அதே மாதிரி 4ல வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, தைலகாய்ட்ஸ். தைலகாய்டு வந்து எங்கப்பா இருக்கும்? இஸ் அ பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இன் குரோமோசோமா, டிஸ்க் ஷேப்டு சாக் இன் கோல்கி apparatusா, flat and membranous sag in the stroma of plastids. ஆமா, பிளாஸ்டிட்ஸ்ல இருக்கக்கூடிய flat and membranous sag தான் தைலகாய்ட்ஸ் அப்படிங்கிறது. பாருங்க, நெக்ஸ்ட் வந்து கரெக்டா இருக்கா? நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர்னா என்ன? இஸ் அ பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இன் த குரோமோசோம். குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு தான் பேரு சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சிஸ்டர்னே. சிஸ்டர்னே அப்படின்னா என்ன? டிஸ்க் ஷேப்டு சாக் இன் கோல்கை apparatus. அதாவது கோல்கை apparatusல இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 3, அதாவது மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. இப்போ லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா கொஹஷன். இப்போ கொஹஷன் அப்படின்னா என்னப்பா? மோர் அட்ராக்ஷன் இன் லிக்விட் ஃபேஸா, மியூச்சுவல் அட்ராக்ஷன் அமாங் வாட்டர் மாலிகுல்ஸா, வாட்டர் லாஸ் இன் லிக்விட் ஃபேஸா, அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் போலார் சர்ஃபேஸா. attraction between the water molecules, mutual attraction among water molecules, அதான் cohesion. இப்படி நடக்கிறதுனால என்னப்பா யூஸ்? இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்போது வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரூட்ல இருந்து அந்த ஜைலம் வழியா ஈஸியாக வந்து டாப் ஆஃப் த பிளான்ட்க்கு வந்து போகும். இதுதான் கொஹஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அட்கஷன். அட்கஷன்னா என்னப்பா? இப்போ மோர் அட்ராக்ஷன் இன் லிக்விட் ஃபேஸா, வாட்டர் லாஸ் இன் லிக்விட் ஃபேஸா, அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த போலார் சர்ஃபேஸா. அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த போலார் சர்ஃபேஸ்ப்பா. அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ்க்கும் அதோட போலார் சர்ஃபேஸ்னா டாப்ல இருக்குல்ல, ஓகே, போலார்னா எண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள அட்ராக்ஷன்ஸ் தான் வாட்டரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெக்கேரி எலிமெண்ட்ஸ் மூலமா கடத்தி நமக்கு வந்து வேகமா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இது அட்கஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன? இட் இஸ் த ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மோர் அட்ராக்ஷன் இன் த லிக்விட் ஃபேஸ். லிக்விட் ஃபேஸ்ல மோர் அட்ராக்ஷன் இருக்கும் கம்பேர்ட் டு த கேஷியஸ் ஃபேஸ். அதனால வாட்டர் வந்து அப்வர்ட்ல மூவ் ஆகுதுப்பா. கட்டேஷன் அப்படின்னா என்ன? வாட்டர் லாஸ் இன் த லிக்விட் ஃபேஸ். அதாவது எக்ஸஸ் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப் ஆஃப் த லீவ்ஸ் மூலமா வந்து லாஸ் ஆகும். இதுக்கு பேரு தான் வாட்டர் லாஸ் இந்த லிக்விட் ஃபேஸ்லேயே வந்து இப்போ லீஃப்னுடைய டிப்ல இருந்து தண்ணி வந்து இப்படியே எக்ஸஸ் வாட்டர் வந்து லீக் ஆகுறது, அதுக்கு பேரு தான் கட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கொஹஷன் அப்படிங்கிறது மியூச்சுவல் அட்ராக்ஷன் அமாங் த வாட்டர், அதாவது இது கொஹஷன் அப்படிங்கிறது 2, அட்கஷன் அப்படிங்கிறது அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த போலார் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது மோர் அட்ராக்ஷன் இன் லிக்விட் ஃபேஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டேஷன்ங்கிறது வாட்டர் லாஸ் இன் த லிக்விட் ஃபேஸ். இதான்ப்பா ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இப்போ DNA strands on a gel stained with ethidium bromide when viewed under UV radiation appear as agarose gel electrophoresesங்கிறது இப்படி இருக்கும். இப்படி இந்த வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த DNA fragments வந்து போட்டுருவாங்க according to the size. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த DNA வந்து செப்பரேட் ஆகி இருக்கும். ஓகே, இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ், இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். DNA வந்து நெகட்டிவ் சார்ஜ்னால டுவர்ட்ஸ் அனோட் நோக்கி வந்து மூவ் ஆகும். அப்படி இங்கே இருக்கக்கூடிய இந்த DNA பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம விசிபிள் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெயின் வித் எத்திடியம் புரோமைட். எத்திடியம் புரோமைடில் ஸ்டெயின் பண்ணி யூவி லைட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஆரஞ்சு கலராக இருக்கும்ப்பா. பார்த்தீங்கன்னா the term used for transfer of pollen grains from anther of one plant to the stigma of the different plant which during pollination brings genetically different types of pollen grains to stigma is ஜீனோகேமியா, கெய்ட்னோகேமியா, சாஸ்மோகேமியா, கிளிஸ்டோகேமியா. ஜீனோகேமிப்பா. இப்போ ஜீனோகேமினா என்ன? அதாவது இது ஒரு பிளான்ட், இது ஒரு பிளான்ட்ப்பா. இந்த பிளான்ட்டினுடைய பொலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளான்ட்டினுடைய ஸ்டிக்மால வந்து அட்டாச் பண்ணி போலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது ஜீனோகேமி அப்படின்னு சொல்லுவோம். கெய்ட்னோகேமி அப்படின்னா என்ன? சேம் பிளான்ட், அதாவது ஒரே பிளான்ட், அந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளார், ஒரு ஃப்ளார்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃப்ளார்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால வந்து அட்டாச் ஆகிறது அப்படின்னா ஜெனட்டிக்கலா ஒரே மாதிரி தானே இருக்கும், அதை வந்து கெய்ட்னோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ்மோகேமி அப்படின்னா என்ன? ஓப்பன் ஃப்ளார்ப்பா. ஒரு ஃப்ளார் வந்து மலர்ந்ததுக்கு அப்புறம் காத்துல எங்கேயோ இருந்து ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து அதுல ஸ்டிக் ஆகும், இதை ஓப்பன் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிஸ்டோகேமி அப்படின்னா என்ன? க்ளோஸ்ட் ஃப்ளார். ஒரு ஃப்ளார் வந்து மூடியே இருக்கும், அப்போ அதுல உள்ள போலன் கிரெயின்ஸ் அதுல உள்ள ஸ்டிக்மால தான் விழுக முடியும். இந்த கண்டிஷனுக்கு பேரு கிளிஸ்டோகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் படி என்னப்பா ஆன்சர்? ஜீனோகேமி தான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்க, which of the following algae produce carrageen? எந்த algae வந்து பாத்தீங்கன்னா carrageen ப்ரொடியூஸ் பண்ணும்? green algae, brown algae, red algae, blue green algae? என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் algae பா. ரெட் algae என்ன ஃபேமிலி? Rhodophyceae. இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் திக்கனிங் ஏஜென்ட்டா வந்து செயல்படுது. இது வந்து பாலிசாக்கரைட் தான்ப்பா, அதாவது ரிச் இன் கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்கும். ஃபுட்டை வந்து திக்கனிங் பண்றதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. வந்து பாத்தீங்கன்னா which of the following statement is not correct? நாட் கரெக்ட்னா தப்பானதை எடுக்க சொல்றாங்க. pyramid of biomass in sea is generally inverted. அதாவது pyramid of biomass யூசுவலி ஒரு பயோமாஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பா இருக்கும்? அதாவது கீழே வந்து பெருசா இருக்கும், மேலே போக போக சிறுத்து இருக்கும், அதாவது ட்ரையாங்கிள் இன் ஷேப்ல இருக்கும். அப்போ pyramid of biomass in sea சீல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெர்டடா இருக்கும். எப்படி இன்வெர்டடா இருக்கும்? சீல பொறுத்த வரைக்கும் சீல இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்னுடைய எண்ணிக்கை வந்து தான்ப்பா அதிகமாக இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய பெரிய ஃபிஷ்னுடைய எண்ணிக்கை கம்மி, அதை சாப்பிடக்கூடிய அடுத்த அனிமல்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு இன்வெர்டடா இருக்கும் இந்த பிரமிட். ஓகேவா? இதே பிரமிட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. pyramid of biomass in sea is generally upright. எப்பவுமே அப்ரைட்டா இருக்குமா? நோ, இது வந்து தவறான பதில். pyramid of energy is always upright. ஆமாப்பா, எனர்ஜி வந்து எப்பவுமே வந்து லோவர் டிராஃபிக் லெவல்ல தான் அதிகமாக இருக்கும். கம்பேரிட்டிவ் போக போக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டிராஃபிக் லெவலில் கம்மியாயிட்டே இருக்கும். சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்துங்க, pyramid of numbers in a grassland ecosystem is upright. ஆமாம், கிராஸ்லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பிளான்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சாப்பிடக்கூடிய அந்த குட்டி குட்டி பூச்சி சாப்பிட்ற பேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதுவும் சரியான பதில். அப்போ இதுவும் சரியான பதில். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட். எது தப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். எது தப்பு? இதுல pyramid of biomass in sea is generally upright ன்னு சொல்லியிருக்காங்களா? இது தப்பு. ஆனா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இந்த ஈக்குவேஷன் GPP minus R is equal to NPP. GPP அப்படின்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் R அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் மூலமா எவ்வளவு தயாரிக்குதோ அதுக்கு பேரு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. R அப்படிங்கிறது ரெஸ்பிரேஷன், அதோட ரெஸ்பிரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணது போக மிச்சம் உள்ளதான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல R அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ரேடியன்ட் எனர்ஜியா? இல்லை. ரிட்டார்டரேஷன் ஃபேக்டரா? இல்லை. என்விரான்மெண்டல் ஃபேக்டரா? இல்லை. அப்போ என்னப்பா ஆன்சர்? ரெஸ்பிரேஷன் லாஸ், அதான் ஆன்சர். ஓகே. அடல்ஃபஸ் ஸ்டேமன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். டை அடல்ஃபஸ் ஸ்டேமன்னா என்ன? ஸ்டேமன்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும். ஒரு பஞ்ச் மட்டும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் மோனோ அடல்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி ஸ்டேமன்லாம் யுனைட்டடா ரெண்டு பஞ்சஸாக வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டை அடல்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எஸ். அதே மாதிரி நிறைய பண்டில்ஸ் வந்து இருந்ததுன்னா பாலி அடல்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டை அடல்ஃபஸ் ஸ்டேமன் எதுல இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சைனா ரோஸ். சைனா ரோஸ் பார்த்தீங்கன்னா மோனோ அடல்ஃபஸ், அதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டேமன் தான் வந்து இருக்கும்பா. இதே சிட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாலி அடல்ஃபஸ், நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்டேமன்ஸ்லாம் வந்து ஃபியூஸ் ஆகி பஞ்சாக இருக்கும். பி அப்படின்னா என்னப்பா? பட்டாணி. பட்டாணியில் மட்டும் பார்த்தீங்கன்னா டை அடல்ஃபஸ் வந்து இருக்கும். சைனா ரோஸ் அண்ட் சிட்ரஸ். சைனா ரோஸ் சொல்லிட்டோம் மோனோ அடல்ஃபஸ், சிட்ரஸ் சொல்லிட்டோம் பாலி அடல்ஃபஸ். ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. என்னப்பா ஆன்சர் இதுக்கு? பியில் மட்டும் பார்த்தீங்கன்னா டை அடல்ஃபஸ் ஸ்டேமன் வந்து இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், when gene targeting involving gene amplification is attempted in an individual tissue to treat disease is known as. அதாவது ஒரு ஜீன் வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து சரிவர பண்ணலை, அப்போ இந்த ஜீன் டிஃபெக்டாக இருக்கு, அதனால உங்களுக்கு டிசீஸ் வந்து வந்துருச்சு. அப்போ இந்த ஜீன் வந்து டிஃபெக்டிவ் ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜீனை வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. when gene targeting involving gene amplification is attempted in an individual tissue to treat disease, இதுக்கு பேர் என்னன்னா ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லென்டிசெல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபெல்லோஜன், சூபரின் டெபாசிஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அண்ட் ஃபெல்லோடம். இப்போ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் என்சிஆர்டியில் வந்து கிடையாதுப்பா, இது வந்து ஓல்டு என்சிஆர்டியில் இருக்குது. எனிஹவ் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேபி அவங்க கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, பட் கேட்டால் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கார்டெக்ஸ்பா. இப்போ ஃபஸ்ட்டு லென்டிசெல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கார்க்குக்கு வெளியில் உள்ள செல்ஸ்பா. அது வந்து கொஞ்சம் லூஸ்டாக அரேஞ்ச்டாக இருக்கும், ஏன்னா கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அப்போ ஏ வந்து 3 எதில் இருக்குன்னு பாருங்கள், செகண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கார்க் கேம்பியம். அதுக்கு உள்ள லேயரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெளியில் உள்ளது கார்க்கு, உள்ளே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா கார்க் கேம்பியம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த கார்க்குக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
ஃபெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கார்கேம்பியமுக்கு பேர் ஃபெல்லோஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெல்லோஜென். செகண்டரி கார்டெக்ஸ்க்கு பேர் ஃபெல்லோடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கார்கேம்பியம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பேர் என்ன? ஃபெல்லோஜென். அப்போ செகண்ட் வந்து கரெக்டாக இருக்கா? பி வந்து 1. நெக்ஸ்ட் செகண்டரி கார்டெக்ஸ். செகண்டரி கார்டெக்ஸ் உள்ளது, அதுக்கு பேர் என்ன நம்ம சொன்னோம்? ஃபெல்லோடம் அப்படின்னு சொன்னோமா? செகண்டரி கார்டெக்ஸ்க்கு பேர் ஃபெல்லோடம். கரெக்டாக இருக்கா? கார்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரின் டெபாசிஷன்ப்பா. என்னப்பா ஆன்சர்? செகண்ட் தான்ப்பா ஆன்சர். Production of gametes by the parents, formation of zygotes. The F1 and F2 plants can be understood from a diagram. எந்த டயக்ராம் மூலமா நம்ம F1 ஜென்ரேஷன் F2 ஜென்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்ப்பா? புல்லட் ஸ்கொயரா, பஞ்ச் ஸ்கொயரா, பியூனட் ஸ்கொயரா, நெட் ஸ்கொயரா? பியூனட் ஸ்கொயர். எஸ். Which of the following is correct sequence steps in the PCR polymerase chain reactionsல? கரெக்ட் ஸ்டெப் வந்து கேட்டிருக்காங்கப்பா. டீநேச்சுரேஷன், அனிலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷனா? டீநேச்சுரேஷன், எக்ஸ்டென்ஷன் அண்ட் அனிலிங்கா? எக்ஸ்டென்ஷன் டீநேச்சுரேஷன் அனிலிங்கா? அனிலிங் டீநேச்சுரேஷன் எக்ஸ்டென்ஷனா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை டீநேச்சர் பண்ணுவாங்கப்பா. டீநேச்சர் ஹீட் அப்ளை பண்ணி தனித்தனியாக பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரைமரை ஆட் பண்ணி அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ப்ரைமரை ஆட் பண்ணுறதுக்கு பேர் அனிலிங், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன். அப்போ என்னப்பா ஆன்சர்? 1 தான்ப்பா ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் இன் பிளான்ட் செல்ஸ் கேன் பி இன்டியூஸ்டு பை. பிளான்ட் செல்ஸில் மியூட்டேஷன் எது மூலமாக நடக்குதுப்பா? கைனட்டினா, இன்ஃப்ராரெட் ரேஸா, காமா ரேஸா, ஜியாட்டினாப்பா? காமா ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டிபொட்டன்சியா, பொமேட்டோவா, சோமோக்ளான்ஸா, வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸா? இப்போ புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் அப்படின்னா என்னப்பா? 2 டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்னுடைய 2 டிஃப்ரெண்ட் செல்ஸ், இது ரெண்டையும் வந்து ஃபியூஸ் பண்ணும்போது இதோட புரோட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆகுதுல, அதுக்கு பேர் தான் புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணி ஒரு ஹைபிரிடான இன்னொரு ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பொமேட்டோனா என்னப்பா? பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் வந்து சேர்ந்து 2 செல்ஸ்லையும் புரோட்டோபிளாஸ்மிக்கை வந்து ஃபியூஸ் பண்ணி ஒரு ஹைபிரிட் செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா எனி பிளான்ட்டினுடைய பார்ட்டை எடுத்து லேப்ல வந்து அதை க்ரோ பண்ணி என்டையர் பிளான்ட்டே வந்து க்ரோ பண்ணுறது. இதுக்கு பேர் டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெரிஸ்டம் கல்ச்சர். மெரிஸ்டம்னா என்ன? அதாவது ஹைலி டிவைடபிள் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதாவது வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் வந்து உருவாக்குறது. எப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட் வந்து வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதோட மெரிஸ்டம் பார்த்தீங்கன்னா வைரஸ் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை வந்து எடுத்து கல்ச்சர் பண்ணி நியூ பிளான்ட்ஸை வந்து உருவாக்குவாங்க. ஓகே, சிக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ரொபகேஷன். மைக்ரோ ப்ரொபகேஷன்னா என்னப்பா? டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ஆயிரக்கணக்கான பிளான்ட்ஸை வந்து உருவாக்குறது. க்ளோன்ஸ், அதான் சோமோ க்ளோன்ஸ் அப்படின்வாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான்ப்பா ஆன்சர். இப்போ during the purification process for recombinant DNA technology addition of chilled ethanol. இப்போ chilled ethanol வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா பியூரிஃபிகேஷன் டெக்னாலஜியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது தான்ப்பா கிடைக்கும். ஓகே, complete the flow chart. சென்ட்ரல் டாக்மாவுடைய ஃப்ளோ சார்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ என்ன, பி, சி அண்ட் டி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சென்ட்ரல் டாக்மானா என்னப்பா தெரியும்? டிஎன்ஏ ஃபஸ்ட்டு ரிப்ளிகேஷன் ஆகும். ரிப்ளிகேஷன் ஆகி நமக்கு வந்து எம்ஆர்என்ஏ கிடைக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஆர்என்ஏலேருந்து டி வந்து என்னது? புரோட்டீன். இந்த புரோட்டீன் ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஏ வந்து ரிப்ளிகேஷன், பி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், சி வந்து டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் டி கரெக்டாக இருக்குது. பட் இது வந்து தப்பு. ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்காங்க. ஏ டிரான்ஸ்லேஷனா? நோ, ரிப்ளிகேஷன். இந்த இடத்துல தப்பு. ஏ வந்து ரிப்ளிகேஷன், பி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், சி வந்து டிரான்ஸ்லேஷன், டி வந்து புரோட்டீன். இது வந்து கரெக்டுப்பா. 4th ஆப்ஷன் பாருங்க, டிரான்ஸ்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே இது வந்து தப்பு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3பா. Which of the following is not an amplification of polymerase chain reaction? பிசிஆர்னுடைய ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் வந்து எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாலிகுலர் டயக்னோசிஸா, ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷனா, பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஐசோலேட்டட் ப்ரோட்டீனா, டிடெக்ஷன் ஆஃப் ஜீன் மியூட்டேஷனா? அதாவது மாலிகுலர் டயக்னோசிஸில் பிசிஆர் பண்ணுவாங்கப்பா. ஜீனை ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க பிசிஆர் டெக்னிக் மூலமாக. அதுக்கப்புறம் டிடெக்ஷன் ஆஃப் ஜீன் மியூட்டேஷன் ஏதாவது இருக்குனாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பியூரிஃபை மட்டும் பண்ண மாட்டோம் பிசிஆர் டெக்னிக்கில். அப்போ ஆன்சர் என்ன? நாட்டுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஐசோலேட்டட் ப்ரோட்டீன். இதான்ப்பா ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா, த பிளான்ட் ஹார்மோன் யூஸ் டு டெஸ்ட்ராய் வீட்ஸ். வீடுனா களைப்பா, களைச்செடி இன் எ ஃபீல்டு. என்னது? ஐஏஏவா, என்ஏஏவா, 2,4-டியா, ஐபியா? 2,4-டி. 2,4-டி அப்படிங்கிறது சிந்தட்டிக் அசிட்டிக் ஆசிட்பா. இந்த ஹார்மோன் தான் வந்து களை வளர விடாமல், அதாவது கார்டன்லாம் அதுக்கு இதுதான் காரணம்.
Okay, list 1 with list 2. List 1 cells with active cell division capacity. எந்த cell active cell division capacity வச்சிருக்கோம்? vascular tissue, meristematic tissue, scleroids, simple tissue. ஈஸியா சொல்லலாம். meristematicனாலே highly dividable cells. Tissue having all cells similar in structure and function. எல்லா செல்ஸும் சிமிலராகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். சிமிலர் எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரக்சரா இருந்ததுன்னா அதை சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஏக்கு நேரா வந்து 2, ஏக்கு நேரா 2 இருக்கா? எஸ். அடுத்து பிக்கு நேரா வந்து 4. ஓகேவா? அடுத்தது பாருங்க, டிஷ்யூ ஹேவிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு டிஷ்யூ வச்சிருந்ததுன்னா அது வாஸ்குலர் டிஷ்யூவாக தான்ப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெட் செல்ஸ் வித் ஹைலி திக்கன் வால்ஸ் அண்ட் நேரோ லியூமன். டெட் செல்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான்ப்பா ஆன்சர். பாருங்க, இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் செகண்டரி மெட்டபோலைட்ஸ் இன் பிளேட்ஸ். நாட் செகண்டரி மெட்டபோலைட்ஸ்ன்னு கேட்டால் என்னப்பா அர்த்தம்? அப்போ எது பிரைமரி மெட்டபோலைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பிரைமரி மெட்டபோலைட்ஸ்னா என்னப்பா? அதாவது ஜென்ரலாக வந்து இருக்கிறது, பேசிக்காக இருக்கிறது என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், லிப்பிட்ஸ் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் மற்ற இருக்கிறது எல்லாமே செகண்டரி மெட்டபோலைட்ஸ். இது வந்து மார்ஃபின் அண்ட் கொடின், இதெல்லாம் வந்து ட்ரக்ஸ்பா. ஓகே, இது வந்து செகண்டரி மெட்டபோலைட்ஸ் தான். அதே மாதிரி அமினோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ். அமினோ ஆசிட்னா புரோட்டீன் அண்ட் குளுக்கோஸ், இது வந்து பிரைமரி மெட்டபோலைட்ஸ். எது நாட் செகண்டரி மெட்டபோலைட்ஸ்னு கேட்டிருக்காங்களா? இதுதான் ஆன்சர். பட் வின்பிளாஸ்டின், குர்குமின், ரப்பர் அண்ட் கம்ஸ் இதெல்லாம் வந்து செகண்டரி மெட்டபோலைட்ஸ்பா. ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அப்போ கரெக்டானதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். இப்போ டூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லிமிடெட் டு த டெர்மினல் ஸ்டேஜ். ஆமாப்பா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு வந்து புரோட்டான் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த புரோட்டான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெர்மினலாக ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ ஆக்சிஜன் ரோல் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. இது கரெக்டான பதில். நெக்ஸ்ட், இன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் 1 molecule ஆஃப் NADH give rise to 2 ATP and 1 FADH give rise to 3 ATP. இது வந்து தப்புப்பா. என்ன, 1 molecule ஆஃப் NADH பார்த்தீங்கன்னா 3 molecules ஆஃப் ATP வந்து கொடுக்கும். அதே மாதிரி 1 molecule ஆஃப் FAD பார்த்தீங்கன்னா 2 molecules ஆஃப் ATP வந்து கொடுக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, ATP is synthesized through complex 5. ஆமாம், 5ல F0 F1 காம்ப்ளெக்ஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு ATP வந்து சிந்தசிஸ் ஆகும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் புரோட்டான் கிரேடியன்ட் இன் ரெஸ்பிரேஷன். ஆமாம், அதாவது NADH அண்ட் FADH பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் மூலமாக தான் புரோட்டீனை வந்து அந்த இன்டர் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்க்கு வந்து அனுப்பும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த F0 F1 காம்ப்ளெக்ஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது நமக்கு வந்து ATPயை சிந்தசிஸ் பண்ணுது. அப்போ இது எல்லாமே கரெக்டு. எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு NADH 2 ATP அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது தப்பு. பட் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் காலம் 1 வித் காலம் 2. இப்போ காலம் 1ல நைட்ரோகாக்கஸ், ரைசோபியம் அண்ட் தியோபேசிலஸ் அண்ட் நைட்ரோபாக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் டீநைட்ரிஃபிகேஷன், கன்வர்ஷன் ஆஃப் அமோனியா டு நைட்ரேட், கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரைட் டு நைட்ரேட், கன்வர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் டு அமோனியான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நைட்ரோகாக்கஸ் அப்படின்னா என்னப்பா? இப்போ நைட்ரோகாக்கஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா அமோனியாவை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி நைட்ரைட்டாக வந்து மாற்றுது. ஓகே, அமோனியாவை ஆக்சிடைஸ் பண்ணி நைட்ரைட்டாக மாற்றுது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது கன்வர்ஷன் ஆஃப் அமோனியா டு த நைட்ரேட். நைட்ரோகாக்கஸ் வந்து அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றும். நெக்ஸ்ட் ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா symbiotic nitrogen fixing bacteria that converts atmospheric nitrogen வந்து அமோனியாவா மாத்துது. converts atmospheric nitrogen to the ammonia. atmospheric nitrogen அமோனியாவா மாத்துது. தியோபேசிலஸ் அப்படிங்கிறது டீநைட்ரிஃபிகேஷன் பா. டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? நைட்ரேட்டை நைட்ரஜனா மாற்றும். அதாவது நைட்ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனா மாற்றும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ தியோபேசிலஸ் வந்து டீநைட்ரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நைட்ரோபாக்டர்னுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேலை இது? கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரைட் டு நைட்ரேட். அதாவது அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றுச்சு அப்படின்னா அது நைட்ரோகாக்கஸ். நெக்ஸ்ட் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் அமோனியாவாக மாற்றுச்சுன்னா ரைசோபியம். நெக்ஸ்ட்டு டீநைட்ரிஃபிகேஷன், நைட்ரேட்டை எகெயின் வந்து நைட்ரஜனாக வந்து மாற்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டீநைட்ரிஃபிகேஷன். நைட்ரோபாக்டர் என்ன பண்ணுன்னா கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரேட் டு த நைட்ரேட். அப்போ இதுக்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் டெஃபினட்டாக வந்து படிச்சிருக்கணும். இப்போ காலம் 1ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. காலம் 2ல் பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமிலி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சைக்கோமார்பிக், இது பைசெக்சுவல், இது கேலக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபியூஸ்டாக இருக்குது. இது வந்து கொரலா வந்து 1, இப்படி லார்ஜ் பெட்டல் 1 இருக்கும், 2 உள்ளே வந்து இருக்கும், அதுக்குள்ளே கீழே அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பெட்டல் இருக்கும், அதுக்குள்ளே 2 வந்து ஃபியூஸ்டாக இருக்கும். ஏ அப்படிங்கிறது ஆண்ட்ரீஷியம், ஆண்ட்ரீஷியம் 9 வந்து ஃபியூஸ்டாக வந்து இருக்கும், 1 வந்து தனியாக இருக்கும். ஜி கீழே கோடு போட்டிருக்காங்களா அப்படின்னா சுப்பீரியர் ஓவரி 1 இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேபேசியே ஃபேமிலிப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல், கேலக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபியூஸ்டாக இருக்குது, கொரலா பார்த்தீங்கன்னா 5 ஃபியூஸ்டாக இருக்குது, ஆண்ட்ரீஷியம் 5 இருக்குது, பட் ஆண்ட்ரீஷியம் பார்த்தீங்கன்னா கொரலாவில் அட்டாச்சாக இருக்குது, சுப்பீரியர் கைனீஷியம் 2 இருக்குது. அப்போ இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சொலானேசியே அப்படிங்கிற ஃபேமிலி. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிறது என்னப்பா, எனி பிளேன்ல இருந்து கட் பண்ணாலும் ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கிறது ஆக்டினோமார்பிக். ஓகே, இது வந்து பைசெக்சுவல். இது வந்து பாருங்க கேலக்ஸும் கொரலாவும் சேர்ந்து பெட்டல்ஸ் அப்படின்றதா இருக்கு. 3+3 3 வந்து சேர்ந்து ஜாயிண்டடா இருக்கு. ஆண்ட்ரீஷியம் 3 இருக்கு, அது இந்த பெட்டல்ஸ்ல அட்டாச்சா இருக்கு. கைனீஷியம் சுப்பீரியரா இருக்கு, 3 கைனீஷியம் வந்து இருக்குப்பா. அப்ப இது என்ன ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா லிலியேசியே ஃபேமிலி. ஓகே, அடுத்து பாருங்க, இதுவும் வந்து ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல். இது வந்து கேலக்ஸ் வந்து 2+2 ரெண்டா வந்து இருக்கும், ஜாயிண்டடா இல்லை. நெக்ஸ்ட் வந்து கொரலா பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, ஆண்ட்ரீஷியம் பார்த்தீங்கன்னா 2 to 4 இருக்கலாம், கைனீஷியம் சுப்பீரியர் கைனீஷியம் வித் 2 கைனீஷியமும் ஃபியூஸ்டா இருக்கு. அப்போ இது வந்து என்னதுப்பா, பிரேசிகேசியே. அப்போ இது எப்படி மேம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே வந்து படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாஸ்ட்டாக கைனீஷியம் பாருங்கள். கைனீஷியம் வந்து எல்லாமே சுப்பீரியர் கைனீஷியம் தான், பட் ஒன்று மட்டும் இருந்தது அப்படின்னா அது என்னது, ஃபேபேசியே. ஒரு கைனீஷியம் இருந்ததுன்னா ஃபேபேசியே. நெக்ஸ்ட் வந்து 2 கைனீஷியம் இருந்தது அப்படின்னா அது வந்து சொலானேசியே. 3 கைனீஷியமும் ஃபியூஸ்டா இருந்தது அப்படின்னா அது வந்து லிலியேசியே. அதே மாதிரி 2 கைனீஷியம் ஃபியூஸ்டா இருந்ததுன்னா அது வந்து பிரேசிகேசியே. உங்களுக்கு எதுவுமே படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரியா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இன் கேப்பிங் மித்தைல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் இஸ் ஆடட் டு த 3' end of HNRNA. அதாவது HNRNA-யோட 3' எண்டா 5' எண்டில் தான் கேப்பிங் பண்ணுவாங்க, 3' எண்டில் டைலிங் பண்ணுவாங்க. இது வந்து தப்புப்பா. நெக்ஸ்ட் RNA பாலிமரேஸ் என்சைம் எதோட பைண்ட் பண்ணுது, ரோ ஃபேக்டர் டு டெர்மினேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் பாக்டீரியா. இது வந்து கரெக்டுப்பா. நெக்ஸ்ட் வந்து த கோடிங் ஸ்ட்ராண்ட் இன் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இஸ் காப்பி டு தென் mRNA. அதாவது 2 ஸ்ட்ராண்ட் வந்து இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஸ்ட்ராண்டுப்பா. இந்த கோடிங் ஸ்ட்ராண்டில் இருந்து தான் நமக்கு வந்து mRNA வந்து காப்பி ஆகுதான்னு கேட்குறாங்க. இல்லை, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இருந்து தான், அதாவது இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இருந்து தான் நம்மளுக்கு mRNA வந்து காப்பி ஆகும். ஓகே, இதுதான்ப்பா கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸா, நோ யூகேரியாட்ஸ்பா. இதுவும் தப்பு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா RNA polymerase binds with rho factor to terminate the process of transcription in bacteria. Okay, next, which of the following statement is correct? எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. fusion of 2 cells is called karyogamy. 2 cells fusion ஆனா அதுக்கு பேரு karyogamy-ஆ? No. Fusion of protoplasm between 2 motile and non-motile gametes is called plasmogamy. ஆமா, 2 செல்ஸ்னுடைய மொட்டைலோ நான் மொட்டைல் கேமெட்ஸோ வந்து புரோட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட். ஆர்கானிசம் that depend on living plants are called saprophytes. அதாவது டெட் ஆர் டிகே மேட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் saprophytes சொல்லுவாங்க. Some of the organism can fix atmospheric nitrogen in specialized cell called sheath cellsலயா இருக்கும். No. Select the correct pair. அதாவது கரெக்ட் பேரை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்கப்பா. இப்போ லார்ஜ் கலர்லெஸ் எம்டி செல்ஸ் இந்த எபிடர்மிஸ் ஆஃப் கிராஸ் லீவ்ஸ். லார்ஜ் கலர்லெஸ் எம்டி செல்ஸ் கிராஸ் லீவ்ஸ்னுடைய வெளியில் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எபிடர்மிஸில் இருக்கக்கூடிய லார்ஜ் கலர்லெஸ் செல்ஸை புல்லிஃபார்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நாட் சப்சிடரி செல்ஸ். இன் டைகாட் லீவ்ஸ் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் சரௌண்டட் பை லார்ஜ் திக் வால்டு செல்ஸ். லார்ஜ் திக் வால் செல்ஸில் வந்து இருக்கும், அதுக்கு பேர் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, இது வந்து தப்பு.
cells of medullary race that form part of cambial ring. அதாவது medullary raceல இருக்கக்கூடிய cells வந்து பாத்தீங்கன்னா ஒரு cambium ring வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் intervesicular cambium. இது வந்து கரெக்ட்பா. இப்போ loose parenchymal cells rupturing the epidermis and forming a lens shaped opening in the bark. அந்த barkல வந்து பாத்தீங்கன்னா மரப்பட்டையில ஒரு lens shaped opening வந்து கொடுக்கும் gas exchange பண்றதுக்காக. அது இப்பதான் நம்ம படிச்சோம் lenticels அப்படின்ட்டு, not spongy parenchyma. அப்ப இதுவும் தப்பு. இப்போ எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. In DNA, fingerprinting involves identifying difference in some specific region in DNA sequence called. எந்த specific DNA sequencesல difference இருக்கும் ஒரு individual to another individual பாத்தீங்கன்னா satellite DNA வா, repetitive DNA வா, single nucleotides ஆ, polymorphic DNA வா, repetitive DNA பா. In some members of which the following pairs of family pollen grains retain their viability for months after the release. அதாவது pollen grains வந்து ரிலீஸ் ஆகி மாச கணக்குல அது வந்து viable பாத்தீங்கன்னாப்பா Rosaceae and Leguminaceae. அதாவது pollen grains in dicot plant Solanaceae, Leguminaceae and Solanaceae இருக்கட்டும், Leguminaceae இருக்கட்டும், Rosaceae அப்படிங்கிற dicot plantsல பாத்தீங்கன்னா it will retain the viability even after a month. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்து which of the following statement is incorrect. எது incorrect அப்படின்னு கேட்குறாங்கப்பா. both ATP NADPH are synthesized during non-cyclic photophosphorylation. ஆமா, non-cyclic photophosphorylation ATP NADH வந்து synthesis ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா stroma lamellae has PS1 only and lack NADPH reductase. ஆமா, ஸ்ட்ரோமா லேமல்லே பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அதாவது இன்பிட்வீன் த தைலகாய்ட் கிரானா வந்து கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம ஸ்ட்ரோமா லேமல்லே அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா PS1 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி NADPH reductase என்சைம் இருக்காது. இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கிரானா லேமல்லே ஹாவ் போத் PS1 அண்ட் PS2. கிரானா லேமல்லேனா என்ன, இந்த கிரானா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா PS1 இருக்கு, PS2 இருக்கு. பட் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் இன்வால்வ்ஸ் போத் PS1 PS2. அதாவது PS1 PS2ல பார்த்தீங்கன்னா சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் ரெண்டுலேயுமே வந்து நடக்குதா? நோ. எதுலப்பா வந்து சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் வந்து நடக்குது? PS1ல மட்டும்தான் சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் நடக்கும். அப்போ இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, இதுதான் வந்து இன்கரெக்ட். பட் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் பாருங்க. இப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் RNA பாலிமரேஸ் 3 இன் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ்? அதாவது யூகேரியாட்ஸை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 RNA பாலிமரேஸ் என்சைம் இருக்குப்பா. அதில் RNA பாலிமரேஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா எதை டிரான்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை டிரான்ஸ்கிரைப் பண்ணும்? டிரான்ஸ்கிரிப்ட் tRNA, 5S RNA அண்ட் snRNA. இதான்ப்பா ஆன்சர். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. In the exponential growth equation, nt is equal to n0 e power rt represents represents. அதாவது இது வந்து represents அப்படின்னு சேர்த்து படிச்சிடாதீங்க. அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இட்ஸ் a base of natural logarithm, base of exponential logarithm, base of natural logarithms, அடுத்து base of geometric logarithm. ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the base of natural logarithm, not for number logarithm. மாதிரி exponential logarithm சொல்லி எழுதிடாதீங்க. Question பாருங்கப்பா. இப்போ nowadays it is possible to detect the mutated gene causing cancer by allowing radioactive probe to hybridize its complementary DNA in a clone of cells followed by its detection using autoradiography because. இப்போ இது என்னப்பா சொல்ல வராங்க? இப்போ ஒரு ஜீன் வந்து மியூட்டேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின். இப்போ இந்த இடத்துல நமக்கு மியூட்டேஷன் இது வந்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? அடினைன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? தயமின் அப்படிங்கிறது அடினைன். இந்த இடத்துல குவானைனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இருக்காதுல்ல, அப்போ இது வந்து எம்டியாக தான் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசின் அப்படிங்கிறதுக்கு என்னது? குவானைன் தான் வந்து காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதை வச்சு மியூட்டேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். மியூட்டேட்டட் ஜீன் பார்ஷியலி அப்பியர்ஸ் ஆன் த ஃபோட்டோரேடியோகிராஃபிக் ஃபிலிமா, மியூட்டேட்டட் ஜீன் கம்ப்ளீட்லி அண்ட் கிளியர்லி அப்பியர்ஸ் ஆன் த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமா, மியூட்டேட்டட் ஜீன் டஸ் நாட் அப்பியர் ஆன் த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் அஸ் த ப்ரோப் ஹாஸ் நோ காம்ப்ளிமெண்ட்ரி வித் இட். ஆமாம், அதாவது மியூட்டேட்டட் ஜீன், இந்த மியூட்டேட்டட் ஜீன் வந்து அப்பியரே ஆகாது ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமில், ஏன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாதுல்ல, அதனால. ஸோ இது மூலமா நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மியூட்டேட்டட் ஜீன் டஸ் நாட் அப்பியர் ஆன் ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் அஸ் த ப்ரோப் ஹாஸ் காம்ப்ளிமெண்ட்ரி வித் இட். காம்ப்ளிமெண்ட்ரி இருக்கிறதுனால மியூட்டேட்டட் ஜீன் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா மியூட்டேட்டட் ஜீன் டஸ் நாட் அப்பியர் ஆன் த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் அஸ் த ப்ரோப் ஹாஸ் நோ காம்ப்ளிமெண்ட்ரி வித் இட்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 புரோட்டீன் அப்படிங்கிறது C டபுள் பாண்டா பாஸ்போடைஎஸ்டர் பாண்டா கிளைகோசிடிக் பாண்டா பெப்டைட் பாண்டா புரோட்டீன் அப்படிங்கிறது இஸ் அ பெப்டைட் பாண்ட்பா வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஏயும் 4 ஃபோர்த் ஆப்ஷன்ல ஏயும் 4 அடுத்து பாருங்க அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது C டபுள் பாண்ட் வந்து இருக்கும் அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்டா இல்லை வந்து கிளைகோசிடிக் பாண்டா நியூக்ளிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா டைஎஸ்டர் பாண்டில் வந்து இருக்கும் இந்த பாஸ்பேட் குரூப் வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்டில் அட்டாச் ஆகிருக்கும் பாலிசாக்கரைட் பார்த்தீங்கன்னா கிளைகோசிடிக் அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் C டபுள் பாண்ட் நியூக்ளிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் பாலிசாக்கரைட் பார்த்தீங்கன்னா கிளைகோசிடிக் பாண்ட் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 இப்போ லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேஸில் என்னப்பா ஆகும் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆகுது 4 வந்து பார்த்தீங்கன்னா 2லேயும் இருக்குது 3லேயும் இருக்குது அடுத்து பாருங்கள் G2 ஃபேஸில் என்ன ஆகும் புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகும் எஸ் அப்போ 3 தான் ஆப்ஷன் நெக்ஸ்ட் குவாஷன் ஸ்டேஜ்னா என்ன இஸ் அன் இன்ஆக்டிவ் ஸ்டேட் ஓகே இன்ஆக்டிவ் ஃபேஸ் G0ன்னு படிச்சிருப்போம் G1 ஃபேஸில் வந்து என்னப்பா ஆகும் அதாவது இன்டர்வல் பிட்வீன் த மைட்டாசிஸ் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அதாவது மைட்டாசிஸ்க்கும் எஸ் ஃபேஸ்க்கும் நடுவில் உள்ளது G1 ஃபேஸ் அப்போ என்னப்பா ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் Okay. Plasmid PBR322 has a PST1 restriction enzyme site with the gene amplification resistant that confers amplification resistance. If this enzyme is used for inserting a gene for beta-galactoside production and the recombinant plasmid is inserted in an E. coli strain. முதல்ல கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்குவோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா PBR322 அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்குது இந்த வெக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சைட்டில் PST1 அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது ஆம்பிசிலினுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின்ங்கிறது ஆன்டிபயோட்டிக் அதுக்கு வந்து ரெசிஸ்டன் அதாவது இந்த வெக்டாரை வந்து ஆம்பிசிலின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டில் போட்டோம் அப்படின்னு ஆம்பிசிலின் மீடியமில் போட்டோம் அப்படின்னா அது வந்து சாகாது அதுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இதுதான் இந்த வெக்டாரோட ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது இந்த PST1 இருக்குல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நம்ம எதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா பீட்டா-கேலக்டோசைட் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க ஓகே பீட்டா-கேலக்டோசைட் அப்படிங்கிற ஜீனை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகும் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி போயிருச்சுல அப்போது இந்த வெக்டாரை ஒரு E. கோலையில் வந்து போட்டுடுறாங்க ஓகே ஒரு E. கோலைங்கிற பாக்டீரியாவில் போட்டுறாங்க இப்போ அந்த பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி போயிருச்சு ஏன்னா நம்ம அந்த இடத்துல தான் பீட்டா-கேலக்டோசைடை இன்சர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆம்பிசிலினை போட்டால் அது வந்து இறந்து போயிடும் இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட் இப்போ நம்ம ஆப்ஷனை வந்து படிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இட் வில் நாட் ஏபிள் டு கன்ஃபர் ampicillin resistant to the host cell. The transferred cells will have the ability to resist ampicillin as well as produce beta-galactoside. It will lead to lysis of host cell. It will able to produce a novel protein with dual ability. என்னப்பா it will not able to confer ampicillin resistance வந்து அதுக்கு இருக்காது அதான் நெக்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க the transformed cells will have the ability to resistant to the ampicillin இருக்குமா இருக்காது நெக்ஸ்ட் it will lead to lysis of the host cell கொன்றுமா இருக்காது it will able to produce a novel protein with dual ability அதுவும் இருக்காது அப்ப என்னப்பா ஆன்சர் ஒன்னாவது தான்ப்பா ஃபர்ஸ்ட் தான்ப்பா ஆன்சர் ஓகே அதாவது ampicillin resistant property host cell லாஸ்ட் ஆயிரும் ஓகே இப்போ ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் எது வந்து தவறான பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிறது கொடின் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதாவது ஓபிஎம் அப்படிங்கிறதுல ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஓபிஎம் ஆர் மார்ஃபின் பை மெத்திலைசேஷன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிறது கொடின் இது வந்து கரெக்டு டாக்ஸின் அப்படிங்கிறது ஆப்ரின் அப்படிங்கிற டாக்ஸின் இந்த இது வந்து டாக்ஸினா அப்படின்னு கேட்குறாங்க இது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா ரோசரி பீசீட்லேருந்து எடுப்பாங்க இந்த ஆப்ரின் அப்படிங்கிற டாக்ஸின் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இந்த சீடு ஓகே இது பாய்சனஸ் சீட்பா ரெட் கலரில் இருக்கும் அதோட நுனியில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து ஒரு எண்ணில் மட்டும் இருக்கும் ஓகே இது வந்து டாக்ஸின் தான் அதனால இது கரெக்டு லெக்டின்ஸ்னா என்ன கான்கோவேலின் ஏ வந்து லெக்டினா இப்போ கார்போஹைட்ரேட் பைண்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன் தான்ப்பா இந்த கான்கோவேலின் ஏ அப்படிங்கிறது இதை எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாக் பீன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க
சொல்லியிருக்காங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி செல், அதாவது நேச்சுரல் கில்லர் செல், ஆன்டி கேன்சருக்கு எதிரான இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணும்பா. இதுவும் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரக்ஸ் ரைசின். ட்ரக்பா இதுதான் வந்து தப்பு. ரைசின் அப்படிங்கிறது இஸ் அ பாய்சன்பா. என்னன்னா இட்ஸ் பிரசன்ட் இன் கேஸ்டார் பீன். கேஸ்டார் பீன் அப்படின்னா என்ன? ஆமணக்கு முத்துல அதுல வந்து எடுப்பாங்க. பியூரிஃபிகேஷன் ஆமணக்கு முத்துல நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா ரைசின் அப்படிங்கிற ஒரு பாய்சன் வந்து கிடைக்கும். இது ட்ரக் கிடையாது. ஓகே, இதை இன்ஹேல் பண்ணாலோ ஐவியா எத்தினாலோ ரொம்ப லீத்தல், அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ். இதுதான் வந்து இன்கரெக்ட். ஓகேவா? ஃப்ரூட் ஃப்ளை ஹாஸ் 8 குரோமோசோம், 2n இன் ஈச் செல். ஃப்ரூட் ஃப்ளை பார்த்தீங்கன்னா 2n குரோமோசோம் வந்து வச்சிருக்கு. டூரிங் இன்டர்ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ் இஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் அட் இப்போ டூரிங் இன்டர்ஃபேஸ் இப்போ வந்து பாருங்க, இதான் வந்து செல் சைக்கிள் அப்படின்னா இது வந்து எம் ஃபேஸ், இது ஃபுல்லாக வந்து இன்டர்ஃபேஸ்பா. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃப்ரூட் ஃப்ளை வந்து 8 குரோமோசோம் இன் ஈச் செல் டூரிங் இன்டர்ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ் இஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் அட் G1 ஃபேஸ் இஸ் 8. அதாவது இன்டர்ஃபேஸில் ஃபுல்லாக அதுக்கு 2n இருக்குது. அப்போ G1 ஃபேஸில் 8. இப்போ இன்டர்ஃபேஸ்னால் என்னப்பா? என்னென்ன ஃபேஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு G1 ஃபேஸ் இருக்கும், அடுத்து வந்து S ஃபேஸ் இருக்கும், அடுத்து வந்து G2 ஃபேஸ் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க? G1 ஃபேஸில் 8 அப்படிங்கிற 2n குரோமோசோம் இருந்துச்சு. வாட் வுட் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆஃப்டர் எஸ்ஸுக்கு அப்புறம் எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரோமோசோம் எண்ணிக்கை அதே 8 தான்ப்பா இருக்கும். பட் டிஎன்ஏ தான் ரெப்ளிகேஷன் ஆயிருக்கும். விளங்குதா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தான் ஆன்சர். ஓகேவா? அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் எழுதணும். கொஸ்டின் பாருங்க, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது என்னப்பா? அனிலிட்ஸ். அனிலிட்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிக் இந்த மாதிரி செக்மெண்ட்டாக இருக்கும் இந்த எர்த் வார்ம்லாம். அதான் வந்து மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெனால் சிஸ்டம். கெனால் சிஸ்டம் வந்து எதுலப்பா இருக்கும்? நமக்கு தெரியும், போரிஃபெரா. நெக்ஸ்ட் வந்து கோம்ப்ளேட்ஸ். கோம்ப்ளேட்ஸில் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சிலியேட்டட் கோம்ப்ளேட்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். எதில் இருக்கும்? டீனோஃபோர்ஸில் வந்து இருக்கும்பா. நெக்ஸ்ட் வந்து நைடோபிளாஸ்ட். நைடோபிளாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிலன்ட்ரேட்டாவில் இருக்கும். அப்போ என்ன இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3. அதாவது அனிலிட்ஸ் கெனால் சிஸ்டம் இருக்கிறது போரிஃபர்ஸ், நெக்ஸ்ட் கோம்ப்ளேட்ஸ் இருக்கிறது டீனோஃபோர்ஸ், அண்ட் நைடோபிளாஸ்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலன்ட்ரேட்ஸ். ஓகே, லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா வால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? வால்ஸ்னாலே என்னப்பா? சர்வைக்கல் வால்ஸ் தான் நம்ம வால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் த்ரோ சர்விக்ஸ் இஸ் பிளாக்ஸ். சர்விக்குள்ளே நுழையிறதை வந்து இது பிளாக் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஃபஸ்ட்டே வந்து இது கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஐயூடிஸ், இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். இன்ட்ராயூட்ரைன் டிவைஸோட வேலை என்ன? ரிமூவல் ஆஃப் வாஸ் டிஃபரன்ஸா, ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வித் இன் த யூட்ரஸா, ரிமூவல் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூபா. ஐயூடிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணும்பா, அதாவது ஸ்பெர்ம். வாசெக்டமி அப்படின்னா என்ன? ரிமூவல் ஆஃப் வாஸ் டிஃபரன்ஸ் தான். டியூபெக்டமினா என்ன? ரிமூவல் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, if adenine makes 30% of the DNA molecule, what will be the percentage of the thymine, guanine and the cytosine? ஒரு டிஎன்ஏல பார்த்தீங்க அப்படின்னா அடினைன் 30% இருக்கு அப்படின்னா தைமினோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அடினைன் எவ்வளோ இருக்கோ அதே பர்சன்டேஜ் தான் தைமின் வந்து இருக்கும். அப்போ அடினைன் 30 அப்படின்னா தைமினும் 30 தான். குவானைன் 20 அப்படின்னா சைட்டோசினும் 20 தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், தைமின் 20ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே தப்பு. செகண்டும் தப்பு. அடுத்து தேர்டும் தப்பு. அப்போ தைமின் வந்து 30 தான்ப்பா கரெக்டு. Which of the following RNA is not required for the synthesis of protein? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு எந்த ஆர்என்ஏ தேவையில்லைன்னு கேட்குறாங்க. எம்ஆர்என்ஏ வேணும் கண்டிப்பாக. இது நெக்ஸ்ட்டு டிஆர்என்ஏ வேணும், ஆர்ஆர்என்ஏ வேணும். எது வந்து வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்என்ஏ வேணாம்ப்பா. ஓகே, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்கப்பா, which one of the following is an example of ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி? எந்த ஐயூடி பார்த்தீங்கன்னா ஹார்மோனும் ரிலீஸ் பண்ணும்? காப்பரா, எல்என்ஜி 20ஆ, காப்பர் 7ஆ, மல்டிடோட் 37ஆ? எல்என்ஜி 20 தான்ப்பா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சக்கஸ் என்ட்ரிகஸ் இஸ் ரெஃபர் டு. இது டைஜஷன் சாப்டர்ல வருது. இந்த சாப்டரும் இந்த வருஷம் நம்மளுக்கு இல்லப்பா, பட் எனக்கோ இது தெரிஞ்சுக்கோங்க. சக்கஸ் என்ட்ரிகஸ் அப்படிங்கிறது இன்டெஸ்டினல் ஜூஸ்க்கு இன்னொரு பேர் தான்ப்பா சக்கஸ் என்ட்ரிகஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், கிரானிக் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அஃபெக்டிங் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் லீடிங் டு ஃபெட்டிக், வீக்கனிங் அண்ட் பேரலிசிஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் இஸ் கால். அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் நம்மளுடைய ஓன் இம்யூன் செல்லே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூரான்ஸும் மசில்ஸும் ஜாயின் பண்ணுற இந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ரிலீஸ் பண்ணுறதை பிளாக் பண்ணி மசிலை கண்ட்ராக்ஷன் பண்ண விடாமல் ஃபெட்டிக், வீக்னஸ் அண்ட் பேரலைசிஸ் வந்து கொடுக்குதா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மயாஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் 3. ஓகே.
Question பார்த்தீங்கன்னா with regard to insulin choose the correct option choose பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ C peptide is not present in mature insulinல present-ஆ இருக்காதுப்பா. யூசுவலா இன்சுலின்ல பார்த்தீங்கன்னா A peptide chain இருக்கும், B peptide chain இருக்கும். ப்ரோ இன்சுலின் அதாவது immature இன்சுலின்ல பார்த்தீங்கன்னா C peptide இருக்கும், மெச்சூர் இன்சுலின்ல C peptide வந்து இருக்காது. இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க RDNA டெக்னாலஜியில்? இப்போ A peptide ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை ஒரு பாக்டீரியால போட்டு B peptide ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை இன்னொரு பாக்டீரியால போட்டு இதிலிருந்து A செயினை எடுத்து இதில் B செயினை எடுத்து ரெண்டுக்கு நடுவில் டைசல்ஃபைட் பாண்ட் போட்டு ஜாயின் பண்ணாங்க. இதான்ப்பா கான்செப்ட். இப்போ பாருங்க C peptide is not present in mature insulin correct. The insulin produced by RDNA டெக்னாலஜியில் C peptide உடையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க? நோ, A peptide B peptide மட்டும்தான். அப்போ இது வந்து தவறு. The pro insulin வந்து C peptide இருக்கு. A peptide B peptide of insulin are interconnected by disulfide bridgesல interconnected ஆயிருக்கு. அப்போ choose the correct answer from the option given below. B and D only ஆ, B C ஆ, A C D only ஆ? A C D only, easy. Okay, next பாருங்க. Which of the following belongs to the family Mucidae? Mucidae அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, ஃபயர்ஃப்ளையா, கிராஸ்ஹோப்பரா, காக்ரோச்சா, ஹவுஸ்ஃப்ளையா? ஹவுஸ்ஃப்ளை தான்ப்பா. Which is the only enzyme that has the capability to catalyze initiation, elongation and termination in the process of transcription in prokaryotes. Prokaryotes-ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு enzyme நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். Eukaryotes-ல 3 type of enzymes இருக்கும் அப்படின்ட்டு. இதுல ஒரே ஒரு enzyme. என்ன enzyme? DNA dependent DNA polymerase, DNA dependent RNA polymerase, DNA ligase, DNA dependent RNA polymerase அப்படிங்கிற ஒரே only enzyme தான் இருக்கும் prokaryotes-ல initiation, elongation, termination பண்றதுக்கு. இப்போ receptors for sperm binding in mammals are present in. இப்போ sperm வந்து எதில் வந்து பைண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல இருக்கும்? கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிறது இந்த வெளியில் உள்ளது இருக்குப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனா பெலிசிடா லேயரா, விட்டலின் மெம்ப்ரேனா, பெரிவைட்டலின் ஸ்பேஸா? இதில் இருக்குன்னா ஜோனா பெலிசிடாவில் தான்ப்பா இருக்கும் இந்த ஸ்பெர்ம் வந்து பைண்ட் பண்ணக்கூடிய ரெசெப்டார்ஸ். Which one of the following organism bears halo அந்த pneumatic long bone? halo அப்படின்னா என்னப்பா? எம்டி கூடு மாதிரி இருக்கு. அந்த pneumatic long bone அப்படின்னா ஏர் ஃபில்டான லாங் போன் வந்து எதில் இருக்குன்னா பறவைகளுக்கு தான்ப்பா இருக்கும். நியோஃப்ரானா, ஹெமிடக்டைலஸா, மேக்ரோபஸா, ஆர்னித்தோஹின்கஸா? நியோஃப்ரான்ப்பா. நியோஃப்ரான் அப்படிங்கிறது இஜிப்டியன் வல்ச்சர், இதுக்கு தான் pneumatic long bone வந்து இருக்கும். Okay, next question. Erythropoietin hormone which stimulates RBC formation is produced by. எதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் த pancreas கிடையாதுப்பா. the cells of rostral adenohypophysis இல்ல. the cells of bone marrow கிடையாது. the extraglomerular cells of the kidneyல இருந்து தான் erythropoietin அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி RBC ஓட ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைசாலியா அப்படிங்கிறது என்னப்பா? போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஃபைசாலியா அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார். லிமுலஸ் அப்படிங்கிறது லிவிங் ஃபாசில்பா. ஆங்கைலோஸ்டோமா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ்பா. இது வந்து அனிமல் கிங்டம்னோட எக்ஸாம்பிள்ஸ் படித்தாலே இதை வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கைலோஸ்டோமா அப்படிங்கிறது என்னது? ஹூக்வோம் தான்ப்பா ஆங்கைலோஸ்டோமா. பிங்டாட்டா அப்படிங்கிறது பியல் ஓஸ்டர். ஓகே, அப்போ என்ன இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட் ஆப்ஷன் தான்ப்பா. ஃபைசாலியா அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார், லிமுலஸ் அப்படிங்கிறது லிவிங் ஃபாசில், ஆங்கைலோஸ்டோமா அப்படிங்கிறது ஹூக்வோம், நெக்ஸ்ட் பிங்டாக்டா பியல் ஓஸ்டர். ஓகே, during the process of gene amplification using PCR, if very high temperature is not maintained in the beginning, then which of the following steps of PCR will be affected? அதாவது denaturation அப்படிங்கிற ப்ராசஸ் என்னப்பா? இந்த DNA வந்து 2 ஸ்ட்ராண்டை தனியாக பிரிக்கிறது ஹீட் அப்ளை பண்ணி. அப்போ நம்ம ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா எந்த ஸ்டெப் அஃபெக்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அனிலிங்கா, எக்ஸ்டென்ஷனா, டீநேச்சுரேஷனா, லைகேஷனா? டீநேச்சுரேஷன் தான்ப்பா அஃபெக்ட் ஆகுது. Which of the following statements wrongly represents the nature of smooth muscle? ஸ்மூத் மசிலை வந்து ராங்காக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணணும்? இன்கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ கரெக்டானதை எலிமினேட் பண்ணணும். இப்போ தீஸ் மசில் ஹாவ் நோ ஸ்ட்ரையேஷன்ஸ். ஆமாம், ஸ்ட்ரையேஷன்ஸ் வந்து இருக்காது தான் ஸ்மூத் மசில். தே ஆர் இன்வாலன்ட்ரி. ஆமாம். கம்யூனிகேஷன் அமாங் த செல்ஸ் இஸ் பெர்ஃபார்ம் பை இன்டர்கலெக்டட் டிஸ்க். இது வந்து தப்புப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டையும் நம்ம பார்த்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தீஸ் மசில்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த வால் ஆஃப் த பிளட் வெசல். இது கரெக்டு. ஓகே.
அதாவதுப்பா இப்போ ஸ்மூத் மசில்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2 செல்லுக்கும் நடுவில் கனெக்டிங் அப்படின்றது ஒன்று இருக்கும்ப்பா. அது மூலமாக தான் கால்சியம் அதர் மெட்டீரியல்ஸ் வந்து உள்ளே போகும். இன்டர்கலேட்டட் டிஸ்க் அப்படிங்கிறது கேப் ஜங்ஷன், 2 செல்லுக்கு நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த கேப் ஜங்ஷன்ஸ் மூலமாக தான் கண்டென்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹார்ட் செல்ஸில். இன்டர்கலேட்டட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸில் இருக்காது. ஸ்மூத் மசில்ஸில் அதுக்கு பதிலாக கனெக்டிங் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதாவது CONNEXIN அதான் கனெக்ஷன் தான் வந்து இருக்கும் 2 செல்ஸ்க்கும் நடுவில். அப்போ இன்கரெக்ட் வந்து எதுப்பா? தேர்ட். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the organelles that are included in the endomembrane system. endomembrane systemல என்னென்ன ஆர்கனல்ஸ் வந்து இன்க்ளூடாக இருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம் அண்ட் லைசோசோமா. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை, லைசோசோம், வாக்யூல்ஸ், கோல்கை, மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம் அண்ட் லைசோசோம், கோல்கை, எண்டோபிளாஸ்மிக், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம். வெரி ஈஸி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வாக்யூல்ஸ். இதுதான் வந்து எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் இருக்கிறது. ஓகே, match list 1 list 2 match list 1 list 2. இப்போ aspergillus niger அப்படிங்கிறது என்னப்பா? இஸ் சிட்ரிக் ஆசிட் தான் aspergillus niger அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அசிட்டோபாக்டர் அசிட்டே அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட். நெக்ஸ்ட் கிளாஸ்ட்ரிடியம் பொட்லினம் அப்படிங்கிறது பியூட்ரிக் ஆசிட். லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது லாக்டிக் ஆசிட். வெரி சிம்பிள், ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ். For effective treatment of the disease, early diagnosis and understanding its pathophysiology is very important. Which of the following molecular diagnostic technique is very useful for early detection? Early detection-க்கு எந்த molecular diagnostic technique நம்ம பயன்படுத்துறோம்? Western blotting technique, Southern blotting technique, ELISA technique, hybridization technique, ELISA technique பா. இதான் கரெக்டான ஆன்சர். எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஈஸியாக தான் இருக்கு. Which of the following characteristics is incorrect? ஒரு கொஷினை பார்க்கும்போது கண்டிப்பாக கரெக்டாக இன்கரெக்டாக நாட்டா வித்தா வித்தவுட்டா இதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதை நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு காக்ரோச் இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ கரெக்டானதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். A ring of gastric CK is present at the junction of midgut and the hindgut. gastric CK அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் நடுவில் தான்ப்பா இருக்கும் gastric CK. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, ஹைப்போஃபேரிங்ஸ் லைஸ் வித்தின் த கேவிட்டி என்க்ளோஸ் பை த மவுத் பார்ட்ஸ். மவுத் பார்ட்ஸ் நடுவில் நம்மளுடைய பிக்சர்ஸில் நடுவில் இருக்கும்ல ஒரு நாக்கு மாதிரி ஒன்று, அதான் ஹைப்போஃபேரிங்ஸ். இது வந்து கரெக்டு. ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா 7th and 9th ஸ்டெர்னா டுகெதர் ஃபார்ம் ஜெனிட்டல் பவுச். ஆமாம். 10th பார்த்தீங்க அப்படின்னா அப்டாமினல் செக்மெண்ட் போத் செக்ஸஸில் ஆனல் சர்சை வந்து இருக்கும். கரெக்டு. அப்போ எது வந்து ராங்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது a ring of gastric CK is present at the junction of midgut and the hindgut. Okay. Next, a person with ABO blood group are called a universal recipient. This is due to. ஏன் universal recipient அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னா absence of antigen A, B on the surface of RBC, absence of antigens A, B in the plasma. ஈஸி. முதல் ABO blood group காரங்களுக்கு என்னப்பா இருக்கும்? 2 ஆன்டிஜனும் RBC சர்ஃபேஸில் இருக்கும். there is no antibody. இதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த டேபிள் படிச்சிருந்தாலே இது ஈஸியாக எழுதிடலாம். இப்போ absence of antigen A, B on the surface ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ இது தப்பு. absence of antigen A and B in plasma. பிளாஸ்மாலேயே ஆன்டிஜன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்மால ஆன்டிபாடி தான் இல்லை. அப்போ இதுவும் தப்பு. presence of antibodies AB on the RBC. RBCல ஆன்டிபாடி வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இது தப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா absence of antibodies anti-A anti-B in the plasma. ஆமாம். no antibodies அப்படிங்கிறத அந்த டேபிளில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. டாப்சன் யூனிட்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் திக்னஸ் ஆஃப். எதை மெஷர் பண்ணுறதுக்கு டாப்சன் யூனிட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறாங்க? CFCல இந்ததையும் நம்மளுக்கு வந்து எடுத்துட்டாங்கப்பா, என்விரான்மெண்டல் இஷ்யூஸையும். ஸோ இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓசோனை வந்து மெஷர் பண்ணுறது தான் டாப்சன் யூனிட் அப்படிங்கிறது. Read the following statements. Metagenesis is observed in helminths. Metagenesisனா என்ன? பாலிப் வந்து மெடிசேஃபார்ம்லையும் மெடிசேப் பாலிஃபார்ம்லையும் மாறும்னு சொன்னோம்ல, அதுக்கு பேர் தான் மீட்டாஜெனிசிஸ் அப்படிங்கிறது. இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலென்ட்ரேட்ஸில் தான்ப்பா இருக்கும், ஹெல்மின்ஸில் வந்து இருக்காது. அப்போ இது வந்து தவறான பதில். நெக்ஸ்ட்டு எக்கினோடர்ம்ஸ் ஆர் ட்ரைப்ளோபிளாஸ்டிக் தான், சீலோமேட்ஸ் அனிமல்ஸ் தான். இது வந்து கரெக்டு.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் worm have organ system level of organization correct. home plates present in ctenophores help in digestion. no. home plates வந்து helpful for movement தான், digestion கிடையாது, இது தவறு. water vascular system is characteristic of echinoderms, இதுவும் கரெக்ட். அப்போ எது கரெக்ட் பாருங்க, BCE. எது BCE இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 4 இதுதான் வந்து கரெக்டான பதில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கப்பா. in the cross between male and female both heterozygous for sickle cell anemia gene what percentage of the progeny will be deceased. sickle cell anemia பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கேரியரா இருப்பாங்க. போத் ஃபாதர் அண்ட் த மதர் ரெண்டு பேருமே கேரியரா இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் அஃபெக்டடான ஆஃப்ஸ்பிரிங் பிறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்பிஎஸ் வந்து பிறக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்பிஏ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரியராகவும் பிறக்கலாம். ஹச்பிஏ என்ன அப்படின்னா கேரியரா ஹச்பிஏ. அப்போ பாருங்க 50% வந்து கேரியராக இருப்பாங்க, 25% வந்து நல்ல குழந்தைங்களும் பிறப்பாங்க, 25% வந்து டிசீஸில் அஃபெக்ட் ஆனவங்களும் பிறப்பாங்க. ஹச்பிஎஸ். அப்போ என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 25%. ஹீமோக்ளோபின் எஸ்ஸும் ஹீமோக்ளோபின் ஏ இருந்துச்சுன்னா கேரியர். அப்போ மதரும் கேரியராக இருந்து ஃபாதரும் கேரியராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங் 50% பார்த்தீங்கன்னா கேரியராக இருப்பாங்க. அதாவது 50% குழந்தைங்களுக்கு ஹச்பிஏ அப்படின்றது வந்து இருக்கும். பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 25% நார்மலாகவும் 25% டிசீஸ்டு பீப்புளாகவும் பிறப்பாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25%. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. which enzyme is responsible for the conversion of inactive fibrinogen to fibrin. அதாவது எந்த என்சைம் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரினா மாத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ராம்பின் தான்ப்பா ஃபைப்ரினா வந்து மாத்துது. ஓகே, அப்போ என்ன இதுக்கு ஆன்சர் த்ரோம்பின். ஓகே, select the favorable condition for the formation of oxyhemoglobin at the alveoli. இப்போ alveoli சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னப்பா இருக்கும், எப்போவுமே ஹை PO2 வந்து இருக்கும் அண்ட் ஆல்சோ லோ PCO2, பாக்கி எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். எஸ், லோ ப்ரோட்டான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ லோ டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் தான் ஃபேவரபிள் ஃபார் ஆக்சிஜன் ஹீமோக்ளோபினோட பைண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆன்சர், ஹை PO2, லோ PCO2, லெஸ் ஹைட்ரஜன் அண்ட் லோவர் டெம்பரேச்சர். லோ PO2 தப்பு, ஹை PO2 ஹை PCO2வும் தப்பு. அடுத்து லோ PO2 லோ PCO2 தப்பு. அப்போ எது வந்து கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஹை PO2 லோ PCO2 லெஸ் ஹைட்ரஜன் அண்ட் லோவர் டெம்பரேச்சர். கொஷின், ஸ்பிங்டர் ஆஃப் ஓடி இதுவும் டைஜஷன் சாப்டர்ல தான்ப்பா கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இல்லை, இது இஸ் பிரசன்ட் அட் ஸ்பிங்டர் ஆஃப் ஓடி எங்கே இருக்கும், இலியோசிக்கல் ஜங்ஷனாக கிடையாது. த ஜங்ஷன் ஆஃப் ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் டக்ட் அண்ட் த டியோடினம். ஆமாம். கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஜங்ஷன் கிடையாது. த ஜங்ஷன் ஆஃப் ஜுஜுனம் அண்ட் த டியோடினம் கிடையாது. ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் டக்ட்னா என்ன, ஹெப்பாட்டிக் டக்டும் பேங்க்ரியாட்டிக் டக்டும் சேர்ந்து ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் டக்டா நம்மளுடைய டியோடினம்ல வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பனிங் பேர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்பிங்டர் ஆஃப் ஓடி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் which stage of meiotic prophase shows terminalization of chiasmata as its distinctive feature. மியாசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மியாசிஸ் 1 and 2 இருக்குது. மியாசிஸ் 1ல பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ்ன்னு இருக்குது. அந்த ப்ரோஃபேஸில் பார்த்தீங்கன்னா எகெயின் 5 ஃபேஸ் இருக்கும். என்ன ஃபேஸ், லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின் அந்த டயகைனசிஸ் அப்படின்ட்டு. எந்த ஸ்டேஜில் வந்து டெர்மினலைசேஷன் ஆஃப் கயாஸ்மேட்டா அப்படின்னா என்ன, அதாவது 2 ஹோமோலோகஸ் குரோமோசோமினுடைய சிஸ்டர் வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்படி எக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து ரீகாம்பினேஷன் நடக்கும். இதுக்கு பேர் தான் கயாஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கயாஸ்மேட்டா எந்த ஸ்டேஜில் வந்து டெர்மினேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாகைனசிஸ். இதாப்ப ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is not an objective of biofortification in crops. பயோஃபோர்டிஃபிகேஷன்னா என்ன, இம்ப்ரூவ் ப்ரோட்டீன் கண்டென்ட்டா, இம்ப்ரூவ் ரெசிஸ்டன்ட் டு த டிசீஸா, இம்ப்ரூவ் விட்டமின் கண்டென்ட்டா, இம்ப்ரூவ் மைக்ரோ நியூட்ரியன் அண்ட் மினரல் கண்டென்ட்டா. அதாவது நியூட்ரியன்ஸை அதிகப்படுத்துறது அந்த கிராப்ஸில், அதுக்கு பேர் தான் பயோஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ரூவ் ப்ரோட்டீன் கண்டென்ட் கரெக்டு, இம்ப்ரூவ் விட்டமின் கண்டென்ட் கரெக்டு, இம்ப்ரூவ் மைக்ரோ நியூட்ரியன் கரெக்டு. எது வந்து தப்பு, அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ட்
டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணாதுப்பா. அப்போ ஆக்சுவலாக எது நாட்டுன்னு கேட்டிருக்காங்களா, எது தப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. The partial pressure in mmHg of oxygen and carbon dioxide at alveoli at the site of diffusion. alveoliல partial pressure of oxygen carbon dioxide என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. என்ன பாருங்க, அதாவது என்ன கொஷினை வந்து கேர்ஃபுல்லாக படிங்க. alveoli சைட்டில் அப்போ PO2 நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க 104 mmHg, PCO2 40 mmHg. இதுதான் கரெக்டான பதில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வெனீரியல் டிசீஸ். வெனீரியல் டிசீஸ் கேன் ஸ்ப்ரெட் த்ரூ. வெனீரியல் டிசீஸ்னா செக்ஷுவல் டிசீஸ். எது மூலமாக பரவும்னு கேட்டிருக்காங்க. யூஸிங் ஸ்டெரைல். ஸ்டெரைல்னா என்ன, க்ளீனான இருக்கக்கூடிய நீடில்ஸை யூஸ் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகுமா? நோ. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன், கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். இன்ஃபெக்டட் மதர்லேருந்து ஃபீட்டஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். கிஸ்ஸிங் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகாது. பிகாஸ் சலைவா மூலமாக வந்து வெனீரியல் டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது. ஒன்லி பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் பிளட் மூலமாக தான். இன்ஹெரிட்டன்ஸ். வெனீரியல் டிசீஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸாக வராதுப்பா. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியும் சியும் தான். பி அண்ட் சி ஒன்லி. ஓகே, ஸ்பெசிஃபிக் ரெகக்னேஷன் சீக்வன்ஸ் ஐடென்டிஃபை பை எண்டோநியூக்ளியஸ் டு மேக் கட்ஸ் அட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ஸ் வித்தின் த டிஎன்ஏ இஸ். அந்த பொசிஷனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க இப்போ பாருங்க. ஸ்பெசிஃபிக் ரெகக்னேஷன் சீக்வன்ஸ் ஐடென்டிஃபை பை எண்டோநியூக்ளியஸ். இப்போ ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் எண்டோநியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான அந்த ரெகக்னேஷன் சைட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் கட் பண்ணுதுல வித்தின் த டிஎன்ஏ. அந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராண்டில் கட் பண்ணும். எஸ், அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணும். அப்போ என்ன மாதிரி கட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. டீஜென்ரேட்டட் பிரைமர் சீக்வன்ஸா, ஒக்கசாகி சீக்வன்ஸா, பாலிண்ட்ரோமிக் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸா, பாலி ஏ டெய்ல் சீக்வன்சஸா? பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னா என்ன, மலையாளம் அப்படின்னு படிச்சிருப்போம், அது ரிவர்ஸில் போட்டாலும் வரும்ல, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரெகக்னேஷன் சைட்டில் தான் எண்டோநியூக்ளியஸ் வந்து கட் பண்ணும்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹிஸ்டோன் இஸ் ராங்? ஹிஸ்டோனை பற்றி எது தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஹிஸ்டோன்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் டு ஃபார்ம் எ யூனிட் ஆஃப் 8 மாலிகுல்ஸ் சேர்ந்தது தான்ப்பா ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீன். த pH ஆஃப் த ப்ரோட்டீன் இஸ் ஸ்லைட்லி அசிடிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ, இது வந்து தப்புப்பா. இது ஏங்கிறத சொல்கிறேன். ஹிஸ்டோன்ஸ் ஆர் ரிச் இன் அமினோ ஆசிட், லைசின் அண்ட் அர்ஜினைன். ஆமாம், கரெக்டு. ஹிஸ்டோன்ஸ் கேரி பாசிட்டிவ் சார்ஜ் இந்த சைட் செயின். ஆமாம், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும், அதனால இது பாசிட்டிவ். அந்த pH ஆஃப் த ஹிஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கும், பிகாஸ் ஆஃப் த presence ஆஃப் லைசின் அண்ட் அர்ஜினைன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருக்கிறதுனால. During muscular contraction, which of the following events occur? மசில் கண்ட்ராக்ஷன் இருக்கும்போது என்னென்ன விஷயம் நடக்கும்? H zone disappear ஆகும். A band widen ஆகுமா? நோ, A bandல எதுவுமே வந்து நடக்காது, retains the length. I band வந்து reduces the width. ஆமாம். மயோசின் ஹைட்ரலைசிஸ். மயோசின் வந்து பார்த்தீங்கன்னா ATP ஹைட்ரலைஸ் பண்ணி ரிலீசிங் ADP plus inorganic phosphate. ஆமாம். Z lines attached to the actin and pulls inwardsல வந்து நடக்கும். அப்போ என்ன இதுக்கு வந்து கரெக்டான பதில் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுப்பா? ACDE. ACDE எதில் இருக்கு? ஆப்ஷன் 1. இது வந்து கரெக்டான பதில். இப்போ அசெஷன் அண்ட் ரீசன்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ a person goes to high altitude போகும்போது and experience altitude sickness with symptoms like breathing difficulty and heart palpitation. இது எதனால? ரீசன் சொல்கிறாங்க. due to low atmospheric pressure and high altitude the body does not get enough oxygen. இது பண்ண முடியாததுனால தான் நமக்கு breathing difficulty, palpitations வந்து வருது. அப்போ இது வந்து பாருங்க. in the light of the above statements choose the correct answer. correct answer from the options. both A and R are true and R is the correct explanation. ஆமாப்பா, ரெண்டுமே ட்ரூ தான், ஆர் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அடுத்த ஆப்ஷனையும் பாருங்க, ரெண்டும் ட்ரூ பட் ஆர் வந்து நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, தப்பு. ஏ வந்து ட்ரூ பட் ஆர் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க, தப்பு. ரெண்டும் ஏ வந்து ஃபால்ஸ், ஆர் வந்து ட்ரூன்னு சொல்றாங்க, தப்பு. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, இப்போ ஃபாலோயிங் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ்னா என்ன? லிப்பிட்ஸ் ஹேவிங் ஒன்லி சிங்கிள் பாண்ட்ஸ் ஆர் கால் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். தப்பு. அதாவது டபுள் பாண்ட் இருந்ததுனால அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். லெசித்தின் அப்படிங்கிறது பாஸ்போலிப்பிட். ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன் அப்படிங்கிறது கிளிசரால். இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பால்மெடிக் ஆசிட் ஹேஸ் 20 கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்புப்பா, கார்பன் தான் இருக்கும். அரக்கடோனிக் ஆசிட் ஹேஸ் 20 கார்பன் ஆட்டம்ஸ், இதுவும் தப்பு. அப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ரெண்டும் கரெக்டு? B and C ஒன்லி தான்ப்பா கரெக்டு.
நெக்ஸ்ட் பாருங்க, the adenosine deaminase deficiency ADA deficiency results in என்ன டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது? டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டமா, பார்க்கின்சன்ஸ் டிசீஸா, டைஜஸ்டிவ் டிசார்டரா, அடிசன்ஸ் டிசீஸா? டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாப்பா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ரீட்ஸ் த ஹார்மோன் ரிலாக்ஸின் டியூரிங் த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சி? லேட்டர் ஃபேஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சியில் எது வந்து ரிலாக்ஸின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது? கிராஃபியன் ஃபாலிகுலா, கார்பஸ் லூட்டியமா, ஃபீட்டஸா அண்ட் யுட்ரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து கார்பஸ் லூட்டியம்ப்பா. கார்பஸ் லூட்டியம் தான் லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் ரிலாக்ஸின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் செல் ஜங்ஷன் தட் ஹெல்ப் டு ஸ்டாப் த லீக்கேஜ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏ டிஷ்யூ அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் நெய்பரிங் செல்ஸ் வியா ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அயன்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். கேப் ஜங்ஷன் அண்ட் அட்ஹரிங் ஜங்ஷன்ஸா, டைட் ஜங்ஷன் அண்ட் கேப் ஜங்ஷன்ஸா, அட்ஹரிங் ஜங்ஷன் அண்ட் டைட் ஜங்ஷன்ஸா, அண்ட் அட்ஹரிங் ஜங்ஷன் அண்ட் கேப் ஜங்ஷன்ஸா? செல் ஜங்ஷன்ஸ் வந்து லீக்கேஜ் வந்து ஸ்டாப் பண்ணுது, டைட் ஜங்ஷன்ஸ். அதே மாதிரி அண்ட் ஆல்சோ அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் த நெய்பரிங் செல்ஸ் வியா ரேபிட். எந்த செல் ஜங்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய செல்ஸை வந்து அயன்ஸ் அண்ட் மாலிகுல்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? கேப் ஜங்ஷன்ஸ். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட் அண்ட் கேப் ஜங்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்டெப் இன் மல்டிபிள் ஓவிலேஷன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி? எந்த ஸ்டெப் வந்து இல்லை அப்படின்னு கேட்குறாங்கப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், கவ் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் ஹார்மோன் ஹேவிங் லூட்டினைசிங் ஹார்மோன் லைக் ஆக்டிவிட்டி ஆஃப் சூப்பர் ஓவிலேஷன். ஒரு கவுல வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் மனிதர்களுக்கு இருக்குல்ல, அதை வந்து செலுத்தி ஓவிலேஷனை அதிகப்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. கவ் இல்ஸ் அபவுட் 6 to 8 eggs at time. கவ் வந்து 6லேருந்து 8 முட்டை வந்து போடும்பா. கவ் இஸ் ஃபெர்டிலைஸ்ட் பை ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமா கவ் வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணுவாங்க. ஃபெர்டிலைஸ்ட் எக் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு சரகேட் மதர்ஸ். அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கவுல அதை வந்து சரகேட் மதரா வந்து பயன்படுத்துவாங்க. எப்போ அப்படின்னா 8 to 32 செல் ஸ்டேஜில். இந்த லெசன்ஸும் வந்து நமக்கு இல்லைப்பா, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவ் இஸ் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. கவுல வந்து நம்ம லூட்டினைசிங் ஹார்மோனை போட்டு சூப்பர் ஓவிலேஷன்லாம் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. ஃபிலேரியாசிஸ் அப்படிங்கிறது, டுச்சேரியா பேங்க்ரஃப்டி அப்படிங்கிறது இந்த யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. அமீபியாசிஸ் அப்படிங்கிறது எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா அது வந்து காஸ் பண்ணும். நிமோனியாவை காஸ் பண்ணுறது ஹச் இன்ஃப்ளூயன்ஸா. ரிங்வோம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோஃபைட்டான். அப்போ இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான்ப்பா ஆன்சர். ஃபிலேரியாசிஸ், உச்சேரியா பேங்க்ரஃப்டி, அமீபியாசிஸ், எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா, நிமோனியா, ஹச் இன்ஃப்ளூயன்ஸே, ரிங்வோம், ட்ரைகோஃபைட்டான். ஓகே, மேட்ச் 1 லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. இப்போ ஆலன்ஸ் ரூல் அப்படின்னா கங்காரு ரேட்டா, டெசர்ட் லிசர்டா, மெரைன் ஃபிஷ் அட் டெப்தா, போலார் சீலா? ஆலன்ஸ் ரூல் அப்படிங்கிறது போலார் சீல்பா. ஏன் போலார் சீல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆலன்ஸ் ரூல்ங்கிறது மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ப்பா. அதாவது எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர்ஸ்லேருந்து அந்த ஸ்பீசிஸ் தங்களை பாதுகாக்கிறதுக்காக அதோட மார்ஃபாலஜி வந்து ஆல்ட்ரேஷன் ஆகும். அதாவது அதோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டனாக இருக்கும், லிம்ஸ் அண்ட் இயர். எதுக்குன்னா டு ரெடியூஸ் த ஹீட் லாஸ். அப்போ ஆலன்ஸ் ரூல் வந்து போலார் சீல். பாருங்கள் எல்லாமே வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் அப்படிங்கிறது கங்காரு ரேட். எப்படி ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் சொல்கிறாங்க? கங்காரு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் டெசர்ட்ல எக்ஸ்ட்ரீம் ஹாட் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸில் வளரும், வித்தவுட் வாட்டர் இல்லாமல் வளரும். அது எப்படி அப்படின்னா ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்டான வாட்டரை தான் அது வந்து பயன்படுத்திக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் அடாப்டேஷன். பிஹேவியரல் அடாப்டேஷன் அப்படிங்கிறதுக்கு என்னது? டெசர்ட் லிசார்ட் அப்படிங்கிறது எப்படி அதோட பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் ஹாட்டான சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னோட பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்காக போய் வந்து ஷேடி பிளேசஸில் போய் மறைஞ்சிரும். எகெயின் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கூல் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எகெயின் வெளியில் வந்து வெயிலில் வந்து வாங்கிக்கும், சன்னை வந்து வாங்கிக்கிறோம். அதான் டெசர்ட் லிசார்ட் பிஹேவியரல் அடாப்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பயோகெமிக்கல் அடாப்டேஷன். பயோகெமிக்கல் அடாப்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா மெரைன் ஃபிஷ் அட் டெப்த் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் 100 times அதிகமான ப்ரெஷர்லையும் அது தன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான மாலிகூல்ஸ் இருக்குல்ல, ப்ரோட்டீன், இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் ட்ரைமெத்திலமைன் ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து இருக்குப்பா. அதனால தான் அதோட மாலிகூல்ஸ் எல்லாமே வைட்டலாக இருந்து அதை வந்து உயிரோட பாதுகாத்துக்குது. அப்போ 192க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. அடாப்டிவ் ரேடியேஷன்ங்கிறது எதுப்பா? டார்வினுடைய ஃப்ரின்ச்சஸ். அதாவது சேம் ஐலாண்டில் இருக்கக்கூடிய சேம் ஸ்பீசிஸோட
அதோட பீக்கு வந்து அதோட அடாப்டேஷன்ஸ் கேப்பபிலிட்டிக்கு பொறுத்து மாறி இருந்தது. அதான் அடாப்டிவ் ரேடியேஷன், டார்வின் ஃபின்ச்சஸ். நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா என்ன? விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ். அதாவது அனாட்டமி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஃபங்க்ஷன் வந்து என்னது? பறக்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா என்ன? அனாட்டமி சேமாக இருக்குது, பட் அதோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிடுச்சு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ் ஆஃப் 4 limbs in the man and also the whales. எவல்யூஷன் பை anthropogenic actionனா என்ன? செலெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி டியூ டு எக்ஸசிவ். இப்போ anthropogenic actionனா நம்ம வந்து நிறைய பூச்சி மருந்து அடிச்சு அந்த பூச்சிகளுக்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் வந்து டெவலப் ஆயிருச்சு. அதுதான் anthropogenic action. நம்மளுடைய ஆக்ஷன்னால ஒரு நியூ ஸ்பீசிஸ் வந்து எவல்யூஷன் ஆயிருச்சு. செலெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் டியூ டு எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட் அண்ட் பெஸ்டிசைட். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான்ப்பா. அதாவது அடாப்டிவ் ரேடியேஷன், டார்வின் ஃபின்ச். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ். அடுத்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன், போன்ஸ் ஆஃப் 4 limbs in man and whale. எவல்யூஷன் பை anthropogenic action வந்து செலெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் டியூ டு எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட் அண்ட் பெஸ்டிசைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. Statement 1 and Statement 2. The codon AUG codes for methionine and phenylalanine கொடுத்திருக்காங்க. Statement 2, AAA, AAG both codons code for amino acid lysine. அதாவது ரெண்டுமே லைசினை வந்து கோட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெனட்டிக் கோட். அந்த கோடான்ஸ் ட்ரிப்ளெட்ஸ் இருக்கும்ல, அந்த டேபிள் வந்து நம்ம படிச்சிருக்கணும்ப்பா. இந்த லைட் ஆஃப் த எபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே ட்ரூன்னு சொல்கிறாங்க, தப்புப்பா. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க, தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ், இதுவும் தப்பு. அப்போ என்ன ஆன்சர்னா ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ட்ரூ. எப்படி இன்கரெக்ட்னு சொல்கிறோம்? ஏயுஜி அப்படிங்கிறது இனிஷியேட்டார் கோடான் மெத்தியோனைன்பா. இது ஒன்லி வந்து மெத்தியோனைனை மட்டும்தான் கோட் பண்ணும். ட்ரிபிள் அதாவது ஃபினைல் அலனினை கோட் பண்ணுறது யூஏஏ, யூஏஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஏஏஏ, ஏஏஜி பார்த்தீங்கன்னா போத் கோடான்ஸ், ரெண்டு கோடானுமே சேர்ந்து அமினோ ஆசிட் லைசினை கோட் பண்ணுது. இது வந்து சரியான பதில். ஓகே, அப்போ இது கரெக்டான ஆன்சர் 4. பாருங்க, ஃபாலோயிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ப்ரோஸ்டோமியம் ஆஃப் எர்த்வர்ம். எர்த்வர்ம்னுடைய ப்ரோஸ்டோமியம் அப்படிங்கிறது என்ன? இட் சர்வ்ஸ் அஸ் அ கவரிங் ஃபார் மவுத். மவுத்தோட கவரிங் தான் ப்ரோஸ்டோமியம் அப்படிங்கிறது. ஹெல்ப்ஸ் டு ஓப்பன் கிராக்ஸ் இன் த சாயில் இன்டு விச் இட் கேன் க்ரவுல். அதாவது சாயிலை வந்து பிரேக் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த ப்ரோஸ்டோமியம். இட் இஸ் ஒன் ஆஃப் த சென்சரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஆமாம், இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டுப்பா. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாடி செக்மெண்ட். அதோட ஃபர்ஸ்ட் பாடி செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோஸ்டோமியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாடி செக்மெண்ட் கிடையாதுப்பா. அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எர்த்வார்மும் வந்து நம்மளுக்கு இல்லைப்பா, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா A, B and C ஆர் கரெக்டுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் 2022 நீட் பயாலஜி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.